Hey guys, இப்போ இந்த வீடியோலேருந்து நம்ம வந்து நம்மளோட புது டூல் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நம்மளோட புது டூல் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு நெட்வொர்க் ஸ்கேனர். ஓகேவா? ஸோ நெட்வொர்க் ஸ்கேனர் அப்படின்னா இப்போது நம்ம வந்து ஆஃபீஸோ இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறோம். நம்ம வந்து ஒரு வைஃபைல கனெக்ட் பண்ணுறோம். கரெக்டா? இப்போது நம்ம அந்த வைஃபையை கனெக்ட் பண்ணும்போது அந்த வைஃபைல எத்தனை யூசர்ஸ் கனெக்ட் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் கனெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து நெட்வொர்க் ஸ்கேனர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எத்தனை யூசர் இருக்காங்க, அவங்க என்ன கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை என்ன ஆப்பிளா இல்லை விண்டோஸா இப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாதான் அதுக்கப்புறம் தான் அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணிட்டு தான் நம்ம ஹேக் பண்ண முடியும். இல்லை நம்ம வந்து சும்மா போய் உட்காந்துக்கிட்டு எத்தனை பேர் இல்லை என்ன டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னே தெரியாமல் நம்ம உட்காந்துக்கிட்டு ஹேக் பண்ணுங்கிறது நடக்கவே நடக்காது. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து இந்த நெட்வொர்க் ஸ்கேனர் நம்ம பில்ட் பண்ணோம்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா இது ஜஸ்ட் வந்து டோட்டலாக நம்ம வைஃபை நெட்வொர்க்கை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் எத்தனை யூசர் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, அப்படி அவங்க என்ன டிவைஸ் சில டைம் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த ஹிண்ட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது யூஸ் பண்ணுற மூலிமா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த டூல் முதல்ல வந்து நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஆல்ரெடி வந்து கலிநெக்ஸில் இன்பில்ட்டாக நெட் டிஸ்கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அந்த டூலை யூஸ் பண்ணி முதல்ல கண்டுபிடிப்போம் நம்ம நெட்வொர்க்கில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அந்த டூலை நம்ம ஓனாக பில்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த நெட் டிஸ்கவருங்கிற டூல் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு காட்டினேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம பில்ட் பண்ண போகிற டூல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நம்ம பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் வராமல் எந்த குழப்பமும் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு வேண்டியது பார்த்திங்கன்னா வைஃபை அடாப்டர். ஸோ நான் முன்னாடி போன வீடியோ சொல்லியிருந்தேன் வைஃபை அடாப்டர் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அதனால் என்னோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இப்படி உங்களுக்கு வைஃபை சிம்பிள் காட்டும், நீங்கள் செலக்ட் நெட்வொர்க் கொடுக்கலாம். கொடுத்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வைஃபை அடாப்டர் காட்டும். நீங்கள் கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து வைஃபை நெட்வொர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இப்போ நான் இது ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வைஃபையை முதல்ல வந்து ஃபுல்லாக நீங்கள் நெட் டிஸ்கவர் பண்ணும்போது உங்களோட நெட்வொர்க்கை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் வந்து வைஃபையை ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக போய்ட்டு டிவைசஸில் கீழே டிவைஸ்ன்னு இருக்கும், அதில் வந்து நெட்வொர்க்கில் இந்த கனெக்ஷன் அடாப்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆஃப் பண்ணேன்னா இன்னும் ஒரு 10 to 20 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஒயர்டு கனெக்டட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போது நம்மக்கிட்ட வந்து வைஃபை மட்டும்தான் இருக்குது, பட் இன்டர்நெட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது நான் வந்து நெட் டிஸ்கவர் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் இஃப் கான்ஃபிக் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ETS 0ல் நெட் இல்லை. ஸோ நெட் இருந்தால் தான் ஐபி வரும். இந்த மாதிரி ஐநெட் அப்படிங்கிற ஐபி இதில் இல்லை. ரைட்டா? ஸோ இப்போ ETS 0ல் இல்லை, LO நம்ம லோக்கல் நெட்வொர்க் இதை யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ என்னோட WLAN 0 வந்திருக்கு. ஸோ இது வைஃபை அடாப்டர். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி இருக்குது. ஓகேவா? ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க்கில் எத்தனை டிவைசஸ் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 254 டிவைசஸ் கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம எப்படி ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். நெட் டிஸ்கவர் அப்படின்னு சொல்லி இந்த கமாண்டை போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரேஞ்ச் ஒன்று செட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஜஸ்ட் இது என்டர் அடிச்சிங்கன்னா நெட் டிஸ்கவர் வந்து இந்த மாதிரி வந்து பிளாங்காக வந்துடும். இப்போ இது வேணால் நம்ம நெட் டிஸ்கவர் அப்படின்னு போட்டு ஒரு ரேஞ்ச் செட் பண்ணோம். ஓகேவா? இப்போ நம்மளோட ஐபி நம்ம போட்டு பார்த்தோம்னா இஃப் கான்ஃபிக் பண்ணேன் அப்படின்னா இஃப் கான்ஃபிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஐபி வந்து 192.168.1.11. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் ரேஞ்ச் வந்து 254 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 192.168.1.254 வரைக்கும் இருக்கும். எப்போவுமே இந்த மூணு வந்து எப்போவும் சேமாக தான் இருக்கும். ஒரு டிவைஸ்க்கும் இது மட்டும் தான் மாறும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு டிவைஸாக கூட சர்ச் பண்ணலாம். சிம்பிளாக நெட் டிஸ்கவர்னு கொடுத்து 192.168.1. எனக்கு வந்து 254 டிவைஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடி, இப்படி கூட பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எப்போவும் வந்து ஸ்டார்டிங் நம்பர் வந்து 1. ரைட்டா? 1/ போட்டு 192.168.1.254 இப்படி பண்ணனா எனக்கு வந்து இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் எல்லா டிவைஸும் எனக்கு வந்து ஸ்கேன் ஆகும். ஓகேவா? பட் இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. எப்படின்னா நீங்கள் இப்படி போட்டதுக்கு பதிலாக சிம்பிளாக 24 அப்படின்னு நீங்கள் போட்டுடலாம். / போட்டு 24ன்னு போட்டிங்கன்னா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிளாக 254 வரைக்கும் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணும்.
1லேருந்து ஆரம்பிச்சு 24ன்னு போட்டோம் அப்படின்னா 254 வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 வந்து எப்போவுமே நம்மளோட ரவுட்டராக தான் இருக்கும். ஓகேவா? .1 இருக்குல்ல, அது எப்போவுமே நம்ம ரவுட்டர் தான். நீங்கள் எந்த வைஃபை எடுத்தாலும் எப்போவுமே .1ங்கிறது ரவுட்டர் தான். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் வந்து என்டர் அடிக்கிறேன். ஓகேவா? இப்போது எனக்கு வந்து என்ன காட்டுது, இன்வேலிட் ஆர்குமெண்ட்னு காட்டுது. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிடணும். ஸோ -i போட்டு WLAN 0 அப்படின்னு போட்டுருங்க. அப்புறம் -R போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இப்போது உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். நம்ம WLAN செலக்ட் பண்ணோம், அதை நம்ம பண்ணல. நான் WLAN 0 செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ETH0 யூஸ் பண்ணால் ETH0 பண்ணலாம். பட் ETH0 வந்து ரியல் லைஃப் சினாரியோவில் யூஸ் ஆகாது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து ரியல் லைஃப்பில் என்ன நடக்குது அதை காட்டணுங்கிறதுக்கு தான் நான் வந்து வைஃபை அடாப்டரை யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து என் நெட்வொர்க்கில் இருக்க எல்லா டிவைஸுமே ஸ்கேன் ஆகும். ஸோ என் நெட்வொர்க் டிவைஸில் வந்து என்னென்ன இருக்கோ எல்லாமே ஸ்கேன் ஆகி எனக்கு வந்து இப்படி வரிசையாக ஒரு லிஸ்ட் மாதிரி வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஸோ கிட்டத்தட்ட இது வந்து இப்போது சில இதுக்கு வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கும், இன்டெல் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அந்த டிவைஸோட மேக் அட்ரஸும் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம நெட்வொர்க்கில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒரு சேம் வைஃபையில் இருக்கும்போது நம்ம மேக் அட்ரஸை வச்சு தான் ஒரு டிவைஸோ இன்னொரு டிவைஸோ காண்டாக்ட் பண்ணிக்கும், ஐபி அட்ரஸை வச்சு காண்டாக்ட் பண்ணாதுன்னு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸும் கிடச்சிருச்சு, அந்த டிவைஸோட மேக் அட்ரஸும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த மேக் அட்ரஸ் நமக்கு கிடச்சனால அந்த டிவைஸோட மேக் அட்ரஸ் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த மேக் அட்ரஸை வச்சு நம்ம வந்து நிறையா ஹேக்கிங் ட்ரிக்ஸ் பண்ணலாம், நிறையா பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இப்போ வந்து இந்த டூல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? ஜஸ்ட் இந்த நெட் டிஸ்கவர் இந்த கமாண்டை நம்ம போட்டோம் அப்படின்னா டோட்டலாக ஸ்கேன் பண்ணி என் வைஃபைல என்னென்ன கம்ப்யூட்டர் இருக்கோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்லும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்மின் கிடையாது. இந்த கலீன் நெக்ஸ்ட் வந்து வைஃபைக்கு அட்மினோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு நார்மல் வைஃபை யூஸர் தான். அப்பையும் நமக்கு வந்து டோட்டலாக வந்து எத்தனை டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கோ அத்தனை டிவைஸோட இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணியாச்சு. ஸோ இந்த டூல் இவ்வளோ தான் பண்ணோம். இதுக்கப்புறமா இதை வச்சு நம்ம வந்து இன்னும் அட்வான்ஸாக நிறையா பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த டூல் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த வீடியோவில் இருந்து நம்ம இந்த டூலை நம்ம ஓனாக எழுதுவோம். ஸோ எந்த ஒரு இந்த மாதிரி மற்றவங்க எழுதின டூலை யூஸ் பண்ணாமல் இதோட பேசிக் கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுது, இது பின்னாடி இருக்கிற அல்காரிதம்ஸ் என்ன, எப்படி இப்படிலாம் இது என்ன பண்ணி இது ஸ்கேன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஓனாக நம்மளே பண்ணலாம். காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த நெட் டிஸ்கவர் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இப்படி எடுத்துப்போம். நம்ம இது வந்து இந்த ஏங்கிறது நம்மளோட கம்ப்யூட்டர். ஓகேவா? நம்மளோட ஹேக்கர் மிஷின். இது வந்து நம்ம மீதி வந்து இது வந்து ஒரு ரவுட்டர். ஸோ நார்மலாக எல்லா ஆஃபீஸில் இல்லை நம்ம வீட்டில் கூட இருக்கிற ஒரு நார்மல் ரவுட்டர். இதில் வந்து இந்த ஒரு 3 டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த 3 டிவைஸ் வந்து என்னவா வேணா இருக்கலாம். அது ஃபோனாக இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டராக இருக்கலாம், அது விண்டோஸோ மேக்கோ எதுவாக வேணா இருக்கலாம். பட் 3 டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு. அது பிசிடி அப்படின்ட்டு 3க்குமே வந்து ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது, 3க்குமே வந்து ஒரு மேக் அட்ரஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து இப்படி எடுத்துப்போம். இப்போது நமக்கு வந்து இந்த ஏங்கிற இந்த டிவைஸ்க்கு வந்து அதாவது நமக்கு இது எல்லாத்தோட ஐபியும் நமக்கு தெரியும். ரைட்டா? பிகாஸ் வந்து ஐபி வந்து எப்போவுமே 192.168 இந்த இதில் நம்ம இஃப்கான்ஃபிக் பண்ணாலே நமக்கு ஐபி அட்ரஸ் காட்டிடும். நம்ம என்ன பண்ணலாம், 1லேருந்து 24 வரைக்கும் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ரைட்டா? இப்போது நமக்கு முக்கியமாக வேண்டியது பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸ் தான். நமக்கு வந்து ஐபி அட்ரஸ் முக்கியம் கிடையாது. நம்ம நெட்வொர்க்குள்ளே நம்ம ஹேக் பண்ணோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மேக் அட்ரஸ் தான் வேணும். ரைட்டா? ஸோ இதை கண்டுபிடிக்க தான் நம்ம வந்து ஏஆர்பி ப்ரோட்டோக்கால் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஃபுல் மீனிங் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் வேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால். ஓகேவா? ஸோ இந்த அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஹேக்கிங் மிஷின் இங்கே இருக்கும் இல்லையா, இங்கேருந்து ஒரு ரெஸ்பாண்டை சென்ட் பண்ணலாம். அதாவது எப்படி சென்ட் பண்ணலாம் அப்படின்னா, who has 192.168.1.7 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எல்லா மிஷினுக்குமே நம்ம சென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஏஆர்பி ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட வந்து எப்படியும் நம்மக்கிட்ட வந்து ஐபி இருக்கும். கரெக்டாக? பிகாஸ் எல்லாமே 12/24 அப்படின்னா /254 அப்படின்னா எல்லாமே இருக்க போகுது. ஸோ நம்ம எந்த ஐபி வேணால் கேட்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணுறேன். அதுக்கு பேர் தான் ஏஆர்பி ரெக்வெஸ்ட். இந்த ஏஆர்பி ரெக்வெஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, who has 192.168.1.7 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷினை இந்த நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லாருக்குமே கேட்கும். ஈவன் ரவுட்டரு கூட இந்த கொஷினை கேட்கும். பி மிஷினு கேட்கும், சி மிஷினு கேட்கும், டி மிஷினு கேட்கும். எல்லாத்துக்குமே ஒரே கொஷினை ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி சென்ட் பண்ணும்.
ஓகேவா. அண்ட் இப்போ என்ன நடக்கும், இந்த ரெக்வஸ்ட் சென்ட் பண்ண அப்புறம் எல்லா மிஷினுமே அந்த ரெக்வஸ்ட்டை வாங்கிக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த மிஷின்கிட்ட வந்து இந்த பர்டிகுலர் ஐபி இருக்கோ அது மட்டும் ரிப்ளை பண்ணும், மீதி மிஷினில் அப்படியே விட்டுரும். ஓகேவா. இந்த மிஷின் வந்து என்ன ரிப்ளை பண்ணும் அப்படின்னா, ஐ ஹாவ் இந்த ஐபி, அப்புறம் மை மேக் அட்ரஸ் இஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிடும். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இப்படி ஒரு கொஷின் கேட்குறோம், ஹூ ஹேஸ் இந்த ஐபி அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு இந்த ஐபி இருக்கிற மிஷின் என்ன பண்ணுது, நான் தான் இந்த ஐபி வச்சுருக்கேன், என்னோட மேக் அட்ரஸ் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை ரெஸ்பாண்ட் பண்ணும். அதுக்கு பேர் தான் வந்து ஏஆர்பி ரெஸ்பான்ஸ். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஏஆர்பியோட பேசிக் ஸ்டப்ஸ். இதான் வந்து பேக்ரவுண்டாக நடக்குது. ஓகேவா. நம்ம நெட் டிஸ்கவர்லையும் அதான் பண்ணுறோம். நெட் டிஸ்கவரில் நம்ம என்ன பண்ணுறோம், நெட் டிஸ்கவர் அப்படின்னு போட்டு ரேஞ்ச் வந்து எதாவது ஒன்று கொடுக்குறோமா, அப்போ என்ன நடக்குது, எல்லா கம்ப்யூட்டருக்கும் அந்த ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 1 கொடுத்தேன் அப்படின்னா எல்லா கம்ப்யூட்டருக்கும் அந்த ரெக்வஸ்ட் சென்ட் ஆகுது. எந்த கம்ப்யூட்டர்கிட்ட அந்த ஐபி இருக்கோ அது வந்து இப்படி ஒரு ரெஸ்பாண்டை சென்ட் பண்ணுது, மீதி கம்ப்யூட்டர்லாம் அப்படியே விட்டுருது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பேக்ரவுண்ட் நடக்கிற ஒரு விஷயம். ஓகேவா. ஸோ இப்போது இதை நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பேசிக் டூல் இல்லைனா அந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு ஏஆர்பி ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணணும், அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுறத நமக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணாது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதை எழுதுகிறோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பைத்தானில் ஆல்ரெடி மாடியூல் இருக்குது. ஓகேவா. ஸோ நான் வந்து சிம்பிளாக ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், நெட்வொர்க் ஸ்கேனர் PY அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி க்ரியேட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா. நியூ ப்ராஜெக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அப்புறம் நியூ ப்ராஜெக்ட் பண்ணலாம். இது நமக்கு ஆல்ரெடி நிறைய வாட்டி பண்ணிட்டோம். இப்போது இந்த மாடியூலோட நேம் பார்த்தீங்கன்னா import scapy.all. ஸோ இதுக்கு பேர் தான் இந்த மாடியூலோட நேமே. ஓகேவா. ஸோ scapy.all. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கீழே போயிட்டு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், டெஃப் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இது உள்ளே வந்து இப்போ நம்ம ஐபி கண்டிப்பாக வேணும், அதனால் ஐபி போட்டு இப்போ இந்த scapy.all நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ scapy.all அப்படின்னு இது வந்து இந்த மாடியூலோட நேம், ரைட்டா. டாட் போட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஆர்பி பிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஓகேவா. பட் இப்போது நமக்கு வந்து இந்த பேர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ரைட்டா. ஸோ இதை நம்ம வந்து ரீநேம் பண்ண முடியும். எப்படின்னா அஸ் போட்டு ஸ்கேப்பி அப்படி போடலாம், இல்லைனா அஸ் போட்டு நம்ம வந்து அஸ்வின்னு கூட போடலாம். நம்ம என்ன நேம் வேணால் பண்ணலாம். இப்போ இங்கே போயிட்டு நம்ம வந்து அஸ்வின் டாட் இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது நம்மளோட இஷ்டம் தான். பட் நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து ஸ்கேப்பின்னு ஒரு நேமில் வச்சுக்கிறேன். ஸோ அதான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ ஸ்கேப்பி அப்படின்னு பண்ணிட்டு ஏஆர் பிங் அப்படின்னு பண்ணிட்டு இது உள்ளே வந்து ஐபி போடுறேன். ஓகேவா. சிம்பிள், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. சிம்பிளாக டெஃப் ஸ்கேனுங்கிற ஒரு ஃபங்க்ஷனு, அது உள்ள ஸ்கேப்பி ஏஆர்பி பிங் அப்படி பண்ணுறேன். ஓகேவா. இப்போது இங்கே கீழே போயிட்டு ஸ்கேனில் ஐபி போடுறேன். ஐபி வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக போடணும். ஸோ சிம்பிளாக 192.168.1.1 போடுறேன். ஸோ இப்போ நான் 1 போடுறதுனால என்ன ஆகும், என்னோடய ரவுட்டர், ஓகேவா, என்னோடய ரவுட்டர் வந்து ஸ்கேன் ஆகும். ஸோ என்னோடய ரவுட்டர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும், ரைட்டா. இப்போ நீங்கள் இதை நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இதை நீங்கள் ஃபங்க்ஷன்லேயும் போடலாம், இல்லை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு கொண்டு வந்து நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணால் கூட இது வந்து சேமாக தான் ஒர்க் ஆகும். இப்படி பண்ணாலும் இது ஒர்க் ஆகும் தான். பட் ஃபங்க்ஷனில் பண்ணுறது நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரீநேம் வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் ரீநேம் தான். ஓகேவா. இங்கே இந்த ரெட் கலர் கோடு காட்டுறதுலாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, அது நமக்கு ப்ராப்ளமே இல்லை. ஓகேவா. இப்போ நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணும்போது இந்த ஐபி இங்கே போகும், அது இங்கே வந்துடும், ரைட்டா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். ஸ்கேப்பி உள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இது வந்து நேமு. இப்போ நான் வந்து நெட்வொர்க் ஸ்கேனர் ரன் பண்ணுறேன். சிம்பிளாக பைத்தான் நெட்வொர்க் ஸ்கேனர் .py என்று கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வாங்கிடுது, ஃபினிஷ் சென்டிங் 1 packets, ரிசீவர் 1 packet. அது என்ன அப்படின்னா இந்த மேக் அட்ரஸ், இது ஐபி. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம வந்து சிம்பிளாக ஹூ ஹேஸ் 192.168.1.1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். இந்த சென்ட் பண்ணுறத வந்து பேக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுறோம், இல்லைனா ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ரெக்வஸ்ட்டுக்கு வந்து நம்ம ரெக்வஸ்ட்டோ ரெஸ்பான்ஸோ நம்ம சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணுறது, இந்த சென்ட் பண்ணுறதுக்கு பேர் வந்து ஒரு பேக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நம்ம எப்படின்னா ஹூ ஹேஸ் 192.168.1 அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேக்கெட் அனுப்பியிருக்கோம், இதுக்கு ஒரு பேக்கெட் அனுப்பியிருக்கோம், இதுக்கு ஒரு பேக்கெட் அனுப்பியிருக்கோம், அதே மாதிரி இதுக்கு ஒரு பேக்கெட் அனுப்பியிருக்கோம். இப்படி அனுப்பியிருக்கோம். அனுப்பின அப்புறம் என்ன பண்ணுது, இந்த எல்லா மிஷினும் விட்டுட்டு இப்போ நம்ம போட்டதுலேருந்து ரவுட்டர் கிட்ட மட்டும் தானே அது இருந்துச்சு அந்த ஐபி. ஸோ இந்த ரவுட்டர் மட்டும்
ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கெட் அனுப்புவோம். அதாவது ஐ ஹாவ் 192.168.1 என்னோட மேக் அட்ரஸ் வந்து இது, அதை சென்ட் பண்ணியிருக்கா. ஐ ஹாவ் 192.168.1 என்னோட மேக் அட்ரஸ் வந்து இது அப்படின்னு சொல்லி தெளிவாக அனுப்பி வச்சிருக்கு, ரைட்டா. ஸோ அதான் வந்து ரிசீவர் 1 packet got 1 answer அப்படின்னு இருக்கு. ஸோ சென்டிங் 1 packets அப்படின்னு காட்டுதா. இப்போ இதே நீங்கள் வந்து குரூப்பாக ஸ்கேன் பண்ணலாம், சிம்பிளாக /24. இப்போ எல்லாருக்குமே பேக்கெட் சென்ட் ஆகும், இருக்கிற மிஷின் மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணோம். ஓகேவா. இப்போ நான் வந்து மறுபடியும் நெட்வொர்க் ஸ்கேன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 256 பேக்கெட் சென்ட் ஆகுது. அதே மாதிரி எனக்கு வந்து 4 பேக்கெட்ஸ் வருது, 4 ஆன்சர்ஸ் வருது. ஓகேவா. மீதி இருக்கிறது ஏன் வரல அப்படின்னா அப்படி ஒரு மிஷினே இல்லை, அதனால அதை ரெஸ்பாண்டே பண்ணலை. இப்போ என்னோட நெட்வொர்க்கில் வந்து 4 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா. இது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ரவுட்டரு, இது வந்து என்னோட லேப்டாப், என்னோட விண்டோஸோட இது. ஸோ இது வேறு ஏதாச்சோட இது ஃபோனாக இருக்கலாம், என்னோட ஃபோனாக இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிற யாரோட ஃபோனாக கூட இருக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போது நம்ம பண்ண ஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இந்த ஒரு மாடியூலை இம்போர்ட் பண்ணுது. நம்ம அதை ரீநேம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த மாடியூல் உள்ளே இருக்கிற ஒரு ஏஆர்பி பிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறோம். ஸோ அது பேசிக்காக ஸ்கேன் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஏஆர்பி ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, இது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ரெக்வஸ்ட் பேக்ரவுண்ட் சென்ட் ஆகிட்டு அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கிளியர் டீட்டெயில் உங்களுக்கு பேக்ரவுண்டில் கிடச்சிருக்கும், ரைட்டா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இதை வந்து இன்னும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நிறைய அல்காரிதம்ஸ் ஆட் பண்ணலாம், இன்னும் நிறைய அட்வான்ஸாக பண்ணலாம். பட் இப்போ இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு பேசிக் ஸ்டஃப்ஸ் பார்த்தோம், பேக்ரவுண்டில் என்ன நடக்குது, அப்புறம் ஜஸ்ட் ஒரு பேசிக் கோட் எழுதலாம். ஓகேவா. ஹே காய்ஸ், ஸோ நம்ம இப்போ வரைக்கும் நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஏஆர்பி பிங்கே வந்து நமக்காக வந்து சிம்பிளாக இதுவே வந்து எல்லாமே பண்ணுது இல்லையா. நம்ம வந்து இந்த ஏஆர்பி பிங்கிற இந்த ஃபங்க்ஷனே நமக்கு என்ன பண்ணுது, இதுவே வந்து ஹூ ஹேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கெட்டை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதை சென்ட் பண்ணுது எல்லாருக்குமே. சென்ட் பண்ணிட்டு இதுவே வந்து நமக்கு வந்து ஒரு ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லி ரெஸ்பாண்ட் வந்து இதுவே ரிசீவ் பண்ணுது. இந்த ஏஆர்பி பிங்கிற இந்த ஃபங்க்ஷனே வந்து எல்லாமே பண்ணுது. அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு யூஸே இல்லை, ரைட்டா. ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம், அதோட விட்டுறோம், ரைட்டா. பட் இப்போது இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் கோர்ஸுங்கிறதுனால நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம மாடியூலே பண்ணாமல் இந்த ஏஆர்பி பிங் ஃபங்க்ஷனை நம்மளே எழுதுறதுக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகேவா. ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் நம்மளே இதை எழுதுவோம். ஓகேவா. ஸோ இப்போது இதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்காரிதமாக பிரிச்சுப்போம் இங்கே பண்ண மாதிரி. ஸோ இப்போ நம்மளோட டாஸ்க் என்ன, ஏஆர்பி ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணி நம்ம வந்து மேக் அட்ரஸை ஃபைன் பண்ணணும், ரைட்டா. ஸோ சிம்பிளாக இந்த ஏஆர்பி பிங் எப்படி ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணுதோ அந்த மாதிரி சென்ட் பண்ணி நம்ம டாஸ்க் வந்து நெட்வொர்க் ஸ்கேனரை பில்ட் பண்ணணும், அவ்வளோதான். சிம்பிளாக பில்ட் நெட்வொர்க் ஸ்கேனர். ஸோ இது நம்மளோட டாஸ்க்கு. ஸோ இப்போது இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிக்கலாம். ஸோ அதான் வந்து அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரித்து ஒரு டோட்டலாக பில்ட் பண்ணுறது அல்காரிதம்ஸ். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேக்ரவுண்டில் ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுது அப்படின்னா ஏஆர்பி ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கெட் ரெடி பண்ணுது. ஹூ ஹேஸ் 192 இல்லை இந்த மாதிரி ஒரு ஐபிக்கு சென்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கெட்டை ரெடி பண்ணுது. ஓகேவா. அதுக்கப்புறம் தான் அதை சென்ட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஒரு பேக்கெட்டை நம்ம ரெடி பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக் அண்ட் ரெக்வஸ்ட் பேக்கெட். ஓகேவா. ஸோ மேக் அண்ட் ரெக்வஸ்ட் பேக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம இதான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கெட், ஸோ ஹூ ஹேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கெட் ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிட்டு இது நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேக்கெட்டை எல்லாருக்குமே அனுப்ப போகிறோம். ஸோ நம்ம வைஃபை நெட்வொர்க்கில் யார் இருக்காங்களோ எல்லாருக்குமே இதை அனுப்ப போகிறோம். இதை அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அதை வந்து ரிசீவ் பண்ண போகிறோம், ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ சென்ட் த பேக்கெட் அண்ட் ரிசீவ் தி பேக்கெட். ஓகேவா. ஸோ நம்ம ஒரு பேக்கெட்டை சென்ட் பண்ணுவோம், அந்த பேக்கெட்டை வந்து சென்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த யூசர் வந்து யார் அந்த ஐபி வச்சுருக்காங்களோ அவங்க வந்து ஒரு பேக்கெட்டாக நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ரைட்டா. ஸோ ரெஸ்பான்ஸ் பேக்கெட். ஸோ இப்படி நம்ம அந்த ரெஸ்பான்ஸை நம்ம வாங்கிப்போம், கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி வாங்கின அப்புறமா நம்ம அதை டோட்டலாக வந்து இப்படி நம்ம வாங்கிட்டு ஸோ இப்போ நம்ம ரிசீவ் பண்ணிவிடுவோம். ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம இப்படி போட்டோம்னால் நான் நெட்வொர்க் ஸ்கேனர் அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு எப்படி வரும், நான்
பேக்கெட் வந்து எனக்கு கரெக்டாக பார்ஸ் ஆகி கரெக்டாக டிஸ்பிளே பண்ணுது ரைட்டா. ஸோ நம்ம இதை வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி அதை வந்து யூசருக்கு வந்து டிஸ்பிளே பண்ணோம் இந்த மாதிரி. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து அந்த பேக்கெட்டை ரிசீவ் தான் பண்ணுறோம், சென்ட் பண்ணிவிட்டு ரிசீவ் பண்ணுறோம், தவிர அதை பிரிண்ட் பண்ணி யூசருக்கு காட்டலை கரெக்டாக. ஸோ நம்ம அதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை கரெக்டாக வந்து பார்ஸ் பண்ணணும். பார்ஸ் பண்ணுறது அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம அடுக்கி கரெக்டாக வைக்கணும் ஓகேவா. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுக்கி வச்சு அதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ சிம்பிளாக வந்து நான் வந்து பிரிண்ட் த ரிசீவட் பேக்கெட்ஸ் ஓகேவா. ஸோ இப்படி பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேக்கெட்டை நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ மேக் அண்ட் ரெக்வஸ்ட் பேக்கெட். ஸோ சிம்பிளாக ஒரு பேக்கெட்டை நம்ம ரெடி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு ரெண்டாவது ஸ்டெப்பாக இதை எல்லாருக்கும் சென்ட் பண்ணுவோம். சென்ட் பண்ணிவிட்டு அதை ரிசீவ் பண்ணுவோம். ரிசீவ் பண்ணி நம்ம சேவ் பண்ணி வச்சுப்போம். வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து யூசருக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இந்த 3 ஸ்டெப் நம்ம பண்ணோம்னா நம்மளோட நெட்வொர்க் ஸ்கேனர் வந்து ரெடி ஆயிரும் ஓகேவா. ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து நெட் டிஸ்கவருங்கிற அந்த டூலும் பண்ணிச்சு, அப்புறம் இந்த ஏஆர்பிபிங்கிற இந்த ஃபங்க்ஷனும் பண்ணிச்சு. பட் இது ப்ரோக்ராமிங் கோர்ஸுங்கிறதுனால நம்மளே இதை பில்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு மாடியூலில் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்க வேணாம், நம்மளே ஃபஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நம்மளே பில்ட் பண்ணுவோம் ஓகேவா. இப்போது நம்ம வந்து நம்மளோட இந்த அல்காரிதம்ஸ் படி நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம இப்போ வந்து இதில் வந்து இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன போட்டிருக்கோம், மேக் அ ரெக்வஸ்ட் பேக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரைட்டா. ஸோ ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கெட்டை உருவாக்கணும். இப்போது நம்ம இதை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேக்கெட் ரெடி பண்ணிட்டு நம்ம போயிட்டு அதை சென்ட் பண்ணோம் அப்படின்னா அது யாருக்கு போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது கரெக்டாக. ஸோ நம்ம வந்து கரெக்டாக எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் பண்ணணும், அப்போ தானே போகும் ரைட்டா. அதை நம்ம இங்கே கூட பண்ணலாம், இங்கே பண்ணி நம்ம சென்ட் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதையும் கொண்டு போய் பேக்கெட்லேயே நான் வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். ஸோ பேக்கெட்லேயே ப்ரோக்ராம் பண்ணும்போது எனக்கு வந்து சிம்பிளாக சென்ட் பண்ண முடியும். சென்ட் பண்ணுற ஸ்டெப் வந்து ஈஸி ஆகிடும் ரைட்டா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இதை வந்து 2 ஸ்டெப்பாக பிரிச்சுக்கிறேன். அதாவது இப்போ இது இருக்கு இல்லையா, இதை வந்து 2 ஸ்டெப்ஸாக பிரிச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல்ல வந்து ஒரு ஏஆர்பி பேக்கெட்டை பண்ண போகிறேன். அந்த ஏஆர்பி என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஹூ ஹேஸ் சம் ஐபி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஐபி ஓகேவா. ஸோ ஹூ ஹேஸ் சம் ஐபி அப்படின்னு சொல்லி கேட்கும் ஓகேவா. இது வந்து எப்பவும் போல் ஏஆர்பி ரெக்வஸ்ட் பண்ணோம். ரெண்டாவது என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா எங்கே போகணும், அதாவது ரவுட்டருக்கு தான் போகணுமா இல்லை எல்லா மிஷினுக்குமா போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டினேஷன் ஓகேவா. ஒரு டெஸ்டினேஷனை வச்சு அதுக்கு செட் ஆகிற மாதிரி அதை வந்து சென்ட் பண்ணணும். இல்லைனா ப்ரோட்காஸ்ட் சென்ட் பண்ணுறது ப்ரோட்காஸ்ட் பண்ணுறது எல்லாமே ஒன்று தான் ஓகேவா. டெஸ்டினேஷனை செட் பண்ணணும் ஓகேவா. ஸோ சும்மா செட் டெஸ்டினேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டெஸ்டினேஷனை செட் பண்ணுறதுக்கு இது ஒன்று. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி பக்காவாக பண்ணிட்டோம் அப்படின்னா நான் சென்ட் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிம்பிளாக எங்கே போகணுமோ அங்கே போய் சேர்ந்துடும். நான் வந்து எதுவும் நடுவில் போய் மாற்ற தேவையில்ல, இல்லை நான் போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு எங்கே சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுத தேவையில்லை. ஸோ இங்கேயே வந்து நான் வந்து சிம்பிளாக முடிச்சிடலாம் ரைட்டா. ஸோ இப்போ நம்ம இதை பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம இப்போ வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு அல்காரிதமே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ஆக்கி இன்னும் சிம்பிளான ஸ்டெப் ஆக்கியிருக்கோம் ஓகேவா. ஸோ இப்போது இந்த ஃபர்ஸ்ட் இதை முதல்ல பண்ணலாம். ஸோ ஏஆர்பியில் ஹூ ஹேஸ் சம் ஐபி அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த ரெக்வஸ்ட் பண்ணுறதை முதல்ல நம்ம பண்ணுவோம் ஓகேவா. இப்போது இங்கே இருக்கிற ஏஆர்பி பிங் வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணுது. பட் நமக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வேணாம், நம்மளே மேனுவலாக பண்ணோம். ஸோ இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் எழுதிக்கிறேன் சிம்பிளாக, ஏஆர்பி ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் ஓகேவா. ஸோ இந்த வேரியபிள் ஈக்குவல்ஸ் டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சிம்பிளாக ஸ்கேப்பி டாட் இதில் வந்து நான் வந்து ஏஆர்பிங் கொடுக்காம ஏஆர்பி அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ இப்போது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேப்பி டாட் ஏஆர்பிங்கிறது ஒரு கிளாஸ் ஓகேவா. ஸோ ஏஆர்பிங்கிறது ஒரு கிளாஸ், அது வந்து ஸ்கேப்பி உள்ளே இருக்குது. உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எப்போவுமே கிளாஸை இப்படி தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம், அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ரைட்டா. ஸோ இப்போ இந்த ஏஆர்பிங்கிற ஒரு கிளாஸை நம்ம இது உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம், ஒரு ஆப்ஜெக்டாக பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் போயிட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் ரைட்டா. இது உள்ளே என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் கரெக்டா. ஸோ இப்போ இது உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா விஷயங்கள் இருக்கும். பட் நம்ம இது உள்ளே வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம எப்போ வந்து இந்த
இந்த பர்டிகுலராக இந்த விஷயத்தை, அதாவது இந்த கிளாஸை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த விஷயத்தை பண்ணும். ஏஆர்பி ஹூ ஹேஸ் சம் ஐபி அப்படிங்கிறத இந்த கிளாஸே பண்ணிடும். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணலாம். சிம்பிளாக போயிட்டு பிரிண்ட் கொடுத்துட்டு ஏஆர்பி ரெக்வெஸ்ட் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுதோ எனக்கு அப்படியே காட்டும். பட் இதை நான் அப்படியே பிரிண்ட் பண்ணால் எனக்கு எக்ஸாக்டாக காட்டாது. இதுலேயே வந்து இன்பில்ட்டாக ஃபில்டர் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணும் அப்படின்னா இதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எனக்கு காட்டும். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு இப்போ குழப்பமாக தான் இருக்கும், பட் போக போக கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ஏஆர்பி ஹூ ஹேஸ் 00 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இது மட்டும் வருது. சப்போஸ் நான் வந்து இதை வந்து சம்மரி போடாமல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது, என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெளிவாக டிஸ்பிளே ஆகலை, ரைட்டா? ஸோ எக்ஸாக்டாக எனக்கு டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது. ஸோ இதனால தான் நம்ம சம்மரிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இந்த சம்மரிங்கிற இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஆர்பிங்கிற இந்த கிளாஸ் உள்ளே இருக்குது. ஸோ கிளாஸ் உள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம மெத்தட்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ ஏஆர்பி உள்ள இந்த ஏஆர்பிங்கிற கிளாஸுக்கு உள்ள சம்மரிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. நான் அந்த மெத்தடை யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதை மட்டும் ஃபில்டர் பண்ணி தெளிவாக காட்டும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏஆர்பி கிளாஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஹூ ஹேஸ் 00 சேஸ் அப்படின்னு சொல்லி ஹூ ஹேஸ் அப்படிங்கிறத இது பண்ணுது. ஸோ நம்ம இங்கே பண்ணணும்னு நினச்சது. ஓகேவா? பட் இப்போது இந்த ஸ்டெப் வந்து இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன ரெக்வஸ்ட் பண்ணுது பாருங்கள், ஹூ ஹேஸ் 0000 தான் பண்ணுது. பட் நமக்கு இந்த 000ங்கிறது தேவையில்லை. நமக்கு எது வேணும் அப்படின்னு நாம் பார்த்தோன்னா ஹூ ஹேஸ் இந்த ஐபி, இந்த பர்டிகுலர் ஐபி தான் எனக்கு வேணும். எனக்கு வந்து 00ங்கிறது எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு வந்து நான் இங்கே என்ன ஐபி என்ட்ரு பண்ணுறனோ அதை தான் ரெக்வஸ்ட் பண்ணோம், கரெக்டாக? ஸோ அப்போ அதை நம்ம எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பார்சர் இதுக்கு பண்ணோம் இல்லையா, ஆப்ட் பார்ஸுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணோம், அதுக்கு வந்து டெஸ்டினேஷன் ஹெல்ப் ஈக்குவல் டு டிஎஸ்டி ஈக்குவல் டு அப்படிலாம் பண்ணோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம இதில் பண்ண முடியும். ஓகேவா? பட் இப்போது நமக்கு வந்து இதுக்கு வந்து அந்த ஃபீல்டு என்ன, அந்த வேரியபிளோ இல்லை அந்த ஃபீல்டோ என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, ரைட்டா? இப்போ எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஸோ இதை நம்ம எப்படி இதை வந்து நம்ம அந்த ஃபீல்டெலாம் என்ன அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷனில் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதிலே வந்து இந்த ஸ்கேப்பிலே வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மெத்தட் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த ஃபீல்டை வந்து வரிசையாக டிஸ்பிளே பண்ணோம். எப்படின்னா சிம்பிளாக அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸ்கேப்பி. ஓகேவா? ஸ்கேப்பின்னு போட்டுருங்க. ஸோ ஸ்கேப்பின்னு போட்டு .ls போடுங்க. ஸோ நமக்கு நார்மல் ls கமெண்ட் இருக்குல்ல, போட்டுட்டு இதான் இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் உள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து எந்த கிளாஸோட ஃபீல்ட்ஸு இல்லை எந்த கிளாஸோட வேரியபிள்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணோம். சிம்பிளாக இப்போ நான் இந்த ஸ்கேப்பி .arp இந்த கிளாஸோட விஷயத்தை வந்து டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை அப்படியே டிஸ்பிளே பண்ணோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக ரன் பண்ணலாம். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுது என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போது நம்ம வந்து இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நம்ம இம்போர்ட் ஆப்ட் பார்ஸ் பண்ணோமா, ஆப்ட் பார்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து பார்சர் ஈக்குவல்ஸ் டு நம்ம வந்து ஆப்ஷன் பார்சர் அப்படி பண்ணோமா. ஸோ ஆப்ஷன் பார்சர் இந்த மாதிரிலாம் பண்ணோம், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு நம்ம ஒன்று பண்ணோம், பார்சர் டாட் அப்படி பண்ணி நம்ம ஆட் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்தோம், ரைட்டா? கொடுத்து நம்ம என்ன கொடுத்தோம், இது உள்ளே வந்து சில விஷயத்தை கொடுத்துட்டு டிஎஸ்டி ஈக்குவல் டு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோமா, ரைட்டா? இந்த மாதிரி நம்ம ஒன்று கொடுத்தோம். இப்போது நான் வந்து உங்களுக்கு வந்து டிஎஸ்டின்னு நான் வந்து உங்களுக்கு சொன்னேன், நான் சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு அது தெரியாது, ரைட்டா? ஸோ இப்போ எனக்கு வந்து இது உள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து ஐபி வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் இது உள்ளே வந்து என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால இந்த scapy.lsங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் வந்து இது உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணுறேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. HWT டைப் இருக்குது, ஓபி அப்படின்னு இருக்குது, PSRC இருக்குது. பட் நமக்கு வேண்டியது பார்த்திங்கன்னா ஐபி. எனக்கு வேண்டியது ஐபி மட்டும்தான். ஐபிக்கு பார்த்தீங்கன்னா PDST அப்படின்னு இருக்குது, ரைட்டா? ஸோ இப்போ நான் இந்த PDST எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இங்கே போயிட்டு PDST ஈக்குவல்ஸ் டு என்ன ஐபி வேணுமோ அந்த ஐபி நான் இங்கே என்ட்ரு பண்ணலாம், 192.168 என்ட்ரு பண்ணலாம். பட் இப்படி பண்ணுறதுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளாக ஐபிங்கிறத போட்டுறேன்.
ஸோ இப்போது இந்த ஐபி என்ன ஆகும், அப்படியே இங்கே சென்ட் ஆகுமா, அது வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஏஆர்பி இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போயிட்டு மேலே வந்து பைத்தான் ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா who has 192.168/24 அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கேட்குது. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக இப்படி பண்ணியிருக்கோம். அண்ட் முக்கியமாக நம்ம வந்து ஏன் வந்து இதை இங்கே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஏன் நம்ம இதை வந்து கிளாஸ் உள்ள பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து நம்மளோட பழைய ஸ்கிரிப்டை எடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட பழைய பைத்தான் ஸ்கிரிப்ட் இருக்கும்ல, ஸோ அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளோட தெளிவாக புரியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த 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 பைத்தான் ஃபங்க்ஷனில் பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து இந்த கிளாஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆட் ஆப்ஷனில் போயிட்டு தான் இந்த டிஎஸ்டி கொடுத்துருக்கோம். ஓகேவா? பிகாஸ் நம்ம ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னா, ஆட் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து இது உள்ளே இருந்திருக்கு, இந்த பார்சர் உள்ளே இருந்திருக்கு, இந்த ஆப் பேர்ஸ் உள்ளே இருந்திருக்கு, அதனால நம்ம பண்ணியிருக்கோம். பட் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஆர்பியில் வந்து உள்ளே வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. பட் அது நமக்கு தேவையே படாது. அதை நம்ம வந்து இங்கே டிஸ்பிளே இங்கே வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாடியூலும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் நம்ம அதை பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாடியூலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி வந்து ஆட் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ ஆட் ஆப்ஷனுங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது இந்த இதில். ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே டிஃபைன் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, சிம்பிளாக இந்த மாதிரி வந்து நெட் ஹூ ஹேஸ் அப்படி 00 கேட்காம இந்த ஐபியை ஸ்பெசிஃபிக்காக கேட்குது. அண்ட் நம்ம இதை எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, scapy.ls சொல்லிட்டு போட்டோம். அது வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளாக வந்து இந்த மாதிரி வந்து எல்லாமே நமக்கு டிஸ்பிளே பண்ணிச்சு. அதில் ஐபி ஃபீல்டு எதுவோ அதை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரைட்டா? ஸோ இப்போது நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு ரெடி. அதாவது ஏஆர்பி ஹூ ஹேஸ் சம் ஐபி அப்படின்னு கேட்குற இந்த ஸ்டெப் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம், டெஸ்டினேஷனை செட் பண்ணலாம். எங்கே போய் இந்த ஐபி, அதாவது எங்கே இந்த ரெக்வஸ்ட் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேரணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் அதை செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து நம்மளோட ரெண்டாவது ஸ்டெப், நம்ம டெஸ்டினேஷனை செட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஏன் நம்ம டெஸ்டினேஷனை மெயினாக செட் பண்ணுறோம் அப்படின்னா, எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக்கெட் இருக்குல்ல, ஒரு பேக்கெட்டுக்கு 2 விஷயங்கள் இருக்கும். ஒன்று சோர்ஸ் மேக், இன்னொன்று டெஸ்டினேஷன் மேக் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். சோர்ஸ் மேக்குங்கிறது நம்மளோட மேக் அட்ரஸ். ஓகேவா? ஸோ இன்னொன்று டெஸ்டினேஷன் மேக்ங்கிறது எங்கே போய் சேரணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ சோர்ஸ் மேக் அட்ரஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னா, டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் கொடுக்கல அப்படின்னா இந்த பேக்கெட்டுக்கு வந்து டெஸ்டினேஷன் இல்லைன்னா எங்கே போகணும்னு தெரியாது. அதே மாதிரி சோர்ஸ் மேக் அட்ரஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னா அந்த டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்ந்த அப்புறம் அதை ரிசீவ் பண்ணுறாங்கல்ல, அந்த கம்ப்யூட்டருக்கு எங்கே சென்ட் பண்ணணும்னு தெரியாது. சோர்ஸ் மேக் அட்ரஸ் இருந்தால் தான் அது சென்ட் பண்ணும். ரைட்டா? ஸோ அதனால தான் நம்ம வந்து 2 விஷயங்களை செட் பண்ணுறோம் இந்த பேக்கெட்டில். ஸோ பேக்கெட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஏஆர்பி செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து டெஸ்டினேஷனை செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனை செட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்கேப்பியில் பார்த்திங்கன்னா இந்த எதர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம சிம்பிளாக வந்து இஃப் கான்ஃபிக் பண்ணால் நமக்கு வந்து இதிலே வந்து எதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருது இல்லையா? ஸோ இந்த நேமில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த மெத்தட்னு வச்சுப்போம். அந்த மெத்தட் வந்து நமக்கு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்மளோட சோர்ஸ் மேக் என்ன, டெஸ்டினேஷன் மேக் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் செட் பண்ண விடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. அது வந்து ஒரு கிளாஸ். ஓகேவா? எதருங்கிற ஒரு கிளாஸ் அது. ஸோ நான் அதை வந்து ஒரு வேரியபிள் உள்ளே போட்டுக்கிறேன். ஸோ சிம்பிளாக வந்து என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா, சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். ஸோ நான் மீனிங்ஃபுல்லான நேம் கொடுத்தேன்னா ஈஸியாக இருக்கும், அதனால் இப்படி கொடுக்குறேன். ஸோ ஸ்கேப்பி டாட் இந்த எதர் கிளாஸ்க்கு வந்து இப்படி தான். ஸோ இதான் வந்து இந்த எதர் ஃபங்க்ஷன். இந்த எதர் ஃபங்க்ஷன் இல்லை, சாரி, கிளாஸ் இது. ஓகேவா? ஸோ இந்த எதருங்கிற கிளாஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா,
சோர்ஸ் மேக் அண்ட் டெஸ்டினேஷன் மேக்கை செட் பண்ணோம், வேறு எதுவுமே பண்ணாது, இது மட்டும் தான் பண்ணோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணும்போது இதுக்கு வந்து ஏஆர்பி ரெக்வஸ்ட்டு போகும், அதுக்கு வந்து சோர்ஸ் மேக் வந்து செட் ஆகிருக்கும், அதே டைமில் டெஸ்டினேஷன் மேக்கும் செட் ஆகிருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இது ஓகே. இப்போது நமக்கு இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அப்படி என்ன அப்படின்னா, இப்போது நம்ம வந்து டெஸ்டினேஷன் மேக்கை செட் பண்ணோம், ரைட்டா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் போடுறதுனால இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளாஸே வந்து செட் பண்ண போகிறதில்ல, நம்ம தான் மேனுவலாக செட் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு இருக்கும், இல்லை ஒரு வேரியபிள் இருக்கும் செட் பண்ணுறதுக்கு, அது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக வந்து ஸ்கேப் யூஸ் பண்ணலாம். ஸோ scapy.ls இந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ரைட்டா? ஸோ நான் வந்து scapy.etherங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன், கிளாஸை யூஸ் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் போட்டேன் அப்படின்னா இப்போ நான் மேலே போயிட்டு இதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து அந்த கிளாஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ நான் அதை செட் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம பண்ண உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். இது வந்து டெஸ்டினேஷன் மேக், ஸோ இப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு சோர்ஸ் மேக் இப்படி இருக்குது. ஸோ டைப் அப்படின்னு இருக்குது. பட் இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு டிஎஸ்டிங்கிறது நம்ம செட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது விட்டுடலாம். இப்போ டிஎஸ்டி ஈக்குவல்ஸ் டு ஒரு மேக் ஐடி நம்ம செட் பண்ணோம். இப்போ நம்ம என்ன மேக் செட் பண்ணலாம், பிகாஸ் நம்ம சென்ட் பண்ண போகிற இந்த பேக்கெட் வந்து அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டருக்கும் போகும், ரைட்டா? அப்போ நம்ம வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு ரீசனே எதுக்கு பண்ணுறோம், அந்த கம்ப்யூட்டரோட மேக் அட்ரஸ் நமக்கு வேணுங்கிறதுனால தான் பண்ணுறோம், ஸ்கேன் பண்ணி அந்த மேக் அட்ரஸை எடுக்கிறதுன்னு தான் பண்ணுறோம். பட் இப்போது நமக்கு வந்து மேக் அட்ரஸே தெரியாதுங்கிறப்போ நம்ம எப்படி இதில் வந்து டெஸ்டினேஷன் மேக்கை கொடுக்க முடியும்? ஸோ எங்கே போய் சேரணும்னு எனக்கு தெரியாது, ரைட்டா? அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு ப்ராசஸ் இருக்குது. சிம்பிளாக இப்படி போடலாம், எஃப்எஃப்னு ஒரு வாட்டி 6 வாட்டி போட்டிங்கன்னா இந்த மேக் அட்ரஸ் வந்து ரியல் மேக் அட்ரஸ் கிடையாது, இது வந்து எக்ஸிட்ஸே ஆகலை, ஓகேவா? இது வந்து கிடையவே கிடையாது. பட் இந்த மேக் அட்ரஸ் இந்த 6 வாட்டி எஃப்எஃப்னு வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த மேக் அட்ரஸுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சென்ட் பண்ணீங்க அப்படின்னா, என்ன வேணா இருக்கட்டும், அது ஒரு பேக்கெட்டாக இருக்கட்டும், ஒரு சிக்னலாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அதை நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வைஃபை நெட்வொர்க்கில் இருக்க எல்லா கம்ப்யூட்டருக்கும் போய் சேரும். அது ரவுட்டரு, ஆண்ட்ராய்டு, இல்லை விண்டோஸ் எதுவாக இருந்தாலும் சரி. இந்த மேக் அட்ரஸ்க்கு நான் ஏதாச்சும் ஒரு பேக்கெட் சென்ட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து அந்த கம்ப்யூட்டரில் அந்த வைஃபை நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரு, எல்லா டிவைஸ் எல்லாத்துக்கும் போய் கொண்டு போய் சேர்த்துரும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இதே வந்து சம்மரி பண்ணி பார்க்கலாம். சிம்பிளாக வந்து இந்த பிரிண்ட் பண்ணி இந்த சோர்ஸ் டெஸ்டினேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுவோம், சம்மரி அப்படி பண்ணுவோமா, சம்மரிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இப்போ நம்ம அதை பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது சோர்ஸ் மேக், இது டெஸ்டினேஷன் மேக். இது வந்து என்னோட மேக்கு, இது வந்து டெஸ்டினேஷன் மேக். ஸோ இப்போ இதில் என்ன ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா, இது என்னோட மேக்லேருந்து டெஸ்டினேஷன் மேக்குக்கு போகணும்னு போட்டிருக்கு. ஸோ இந்த மேக் ஐடிக்கு நம்ம அனுப்புனா என்ன ஆகும், ஊரில் இருக்கிற அதாவது ஊரில் இருக்கிற நம்ம வைஃபைல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர், எல்லா டிவைஸுக்கும் கொண்டு போய் சேர்த்துரும், ரைட்டா? ஸோ இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதையும் மிக்ஸ் பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த ஏஆர்பி வந்து ஹூ ஹேஸ் அப்படின்னு சென்ட் பண்ணுமா, அதில் நம்ம இதையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ரெண்டையும் சேர்ந்து போகும்போது டெஸ்டினேஷனும் இருக்கும், அதே டைமில் இந்த கொஷினும் சேர்ந்து போகும். ஸோ கரெக்டாக ரெஸ்பாண்ட் வந்து நமக்கு ரிசீவ் ஆகும், கரெக்டாக எல்லாமே ஒர்க் ஆகும், ரைட்டா? ஸோ இப்போ அந்த ரெண்டையும் நம்ம எப்படி கம்பைன் பண்ணி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம். என்ன வேரியபிள் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு வேரியபிள் நம்ம என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஃபைனல் அப்படின்னு கொடுக்குறோம், ஓகேவா? நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுக்கலாம், ஃபைனல் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஜாயின் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஏஆர்பி ரெக்வஸ்ட் வேரியபிள் /source destination இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஃபைனலுங்கிற வேரியபிள் வந்து இதையும் மிக்ஸ் பண்ணி ஒரே வேல்யூவாக இது உள்ளே வச்சுக்கும். இந்த ஏஆர்பி ரெக்வஸ்ட்டையும் இந்த சோர்ஸ் டெஸ்டினேஷன்ங்கிற இந்த வேரியபிளையும் மிக்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணி ஒரே இது உள்ள இந்த ஃபைனல் உள்ளே வச்சுக்கும், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இதை சென்ட் பண்ண போகிறதில்ல, இந்த ஃபைனலுங்கிறது தான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஜஸ்ட் இந்த ஃபைனலுங்கிறத பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன காட்டும் அப்படின்னு பாருங்கள். பட் இப்போ நம்ம இந்த ஃபைனலுங்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக
நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பிரிண்ட் பண்ணலாம். அதாவது ஃபைனல் டாட் ஷோ அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த ஷோங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிளாக வந்து இது வந்து என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக காட்டும். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ இப்போ இது 2 இருக்குது. பட் இப்போ நம்ம இதே வந்து எல்லாத்துக்குமே பண்ணலாம். அதாவது இதுக்கும் பண்ணுவோம், இதுக்கும் நான் ஷோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்கு தான், அவ்வளோதான். ARP request டாட் ஷோ. ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். கிளியர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ARPன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுதான் இந்த ARP ரெக்வெஸ்ட். ஸோ இந்த வேல்யூ இது என்ன பண்ணுது, இந்த கமாண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கிளாஸ், ஓகேவா? இது வந்து ARPங்கிறது ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஐபி, ஓகேவா? நம்ம என்ன இங்கே கொடுக்குறோமோ, நம்ம என்ன வேணால் கொடுக்கலாம். இந்த பர்டிகுலர் ஐபிக்கு அது வந்து சென்ட் பண்ணுது. ஹூ ஹேஸ் அப்படிங்கிற அந்த ARP ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இந்த எதர் அப்படிங்கிற இந்த கிளாஸ் என்ன பண்ணுது அப்படின்னா சோர்ஸ் மேக் அண்ட் டெஸ்டினேஷன் மேக்கை செட் பண்ணுது. இது என்னோட சோர்ஸ் மேக், இது என்னோட டெஸ்டினேஷன் மேக், ரைட்டா? ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம். இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டு இது 2ஐயும் ஜாயின் பண்ணி ஃபைனலுங்கிற இதில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம அதை பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதுவும் வந்திருக்கா, நெக்ஸ்ட் இதுவும் வந்திருக்கா. ஸோ 2மே ஒரே வேரியபிள் உள்ளே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை சென்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ARP ரெக்வெஸ்ட்டும் போகும், அதே டைமில் சோர்ஸ் மேக்கும் டெஸ்டினேஷன் மேக்கும் சேர்ந்து போகும். இப்படி சேர்ந்து போகிறதுனால இந்த ARP ரெக்வெஸ்ட்டுக்கு பதில் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னா இந்த டெஸ்டினேஷன் மேக்கை வந்து நமக்கு சென்ட் பண்ணும்போது கரெக்டாக அனுப்பும். ஸோ இதை 2 நம்ம மிக்ஸ் பண்ணுற மூலியமாக நம்மளோட இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நமக்கு முடிஞ்சிடும், மேக் அ ரெக்வெஸ்ட் பேக்கெட்டுங்கிறது. பிகாஸ் பேக்கெட்டுக்கு எசென்ஷியலே பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்குறது ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் மேக்கும் இருக்கும், சோர்ஸ் மேக்கும் இருக்கும். ஸோ இது 2மே வந்து இந்த பேக்கெட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் வந்து இங்கே இந்த நீங்கள் கேட்டிருக்கலாம், ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம், இந்த சென்ட் பேக்கெட் நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டெப்பில் போயிட்டு நம்ம டெஸ்டினேஷன் செட் பண்ணிக்கலாமேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம். பட் இப்போ உங்களுக்கு ரீசன் புரிஞ்சிருக்கும் எதுக்கு அப்படின்ட்டு. பிகாஸ் பேக்கெட்டுக்கு ஏதாச்சும் ஒரு கொஷின் மாதிரி ஒன்று வேணும், அப்புறம் டெஸ்டினேஷன் மேக்கும் வேணும், அதே டைமில் சோர்ஸ் மேக்கும் வேணும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை கூட நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இது வந்து தேவையே படாது ஷோங்கிறது. ஸோ இந்த ஷோங்கிறது நமக்கு இப்போ தேவையே படாது. இப்போது நம்மளோட இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா சிம்பிளாக ஃபஸ்ட்டு இந்த லைன் வந்து ARP ரெக்வெஸ்ட்டை மேக் பண்ணுது இந்த கிளாஸு. அதை மேக் பண்ணிவிட்டு அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த வந்து எதருங்கிற இந்த கிளாஸ் வந்து என்ன பண்ணுது, டெஸ்டினேஷன் மேக்கும் சோர்ஸ் மேக்கும் செட் பண்ணுது. அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை சோர்ஸ் டெஸ்டினேஷனுங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இது 2ஐயும் மெர்ஜ் பண்ணி இது 2ம் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நம்ம ஃபைனலுங்கிற ஒரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், ரைட்டா? ஸோ இப்போது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து இப்போ டன், ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட செகண்ட் ஸ்டெப் பண்ணலாம். இந்த பேக்கெட்டை எப்படி சென்ட் பண்ணி நம்ம அதை ரிசீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம், ஓகேவா? ஸோ இப்போது நம்மளோட 2வது ஸ்டெப். ஸோ சென்ட் பண்ணுற பேக்கெட் நம்ம சென்ட் பண்ணி அதை ரிசீவ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சென்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ சென்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் இந்த ஃபைனலுங்கிறது தான் இந்த 2 காம்பினேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சென்ட் பண்ணுறதுக்கு ஸ்கேப்பிலே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேப்பி டாட் SRP, ஓகேவா? இந்த SRP ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம உள்ளே என்ன போடுறோமோ அதை அப்படியே சென்ட் பண்ணோம், ஓகேவா? அண்ட் இதை அப்படியே சென்ட் பண்ணோம். ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் இன்னொன்று நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு டெஸ்டினேஷனோ இல்லை எங்கே போய் சேரணும்லாம் நம்ம சொல்ல வேணாம். ஜஸ்ட்டு சென்டு, அவ்வளோதான். பட் சென்ட் அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். ஆனால் என்ன நடக்கும், இந்த ஃபைனல் உள்ளே வந்து சோர்ஸ் டெஸ்டினேஷன் இருக்குமா, அதை நம்ம டெஸ்டினேஷன் இந்த மேக் அட்ரஸ் தான் போகணும்னு சொல்லியிருக்கோமா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இந்த டெஸ்டினேஷனுக்கு போகும், இந்த ஐபி அட்ரஸை சர்ச் பண்ணோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். ஸோ நம்ம எல்லாமே இங்கே பண்ணிட்டனால இங்கே வந்து நம்ம வந்து பெருசாக எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு எங்கே போகணும் அப்படி அதை சென்ட் பண்ணணும், ஜஸ்ட் சென்டு அண்ட் ரிசீவ், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் பண்ணோம். இப்போது இது வந்து சென்ட் பண்ணோம், ஓகேவா? இப்போ இது சென்ட் பண்ண அப்புறம் இதே ஃபங்க்ஷனே வந்து அந்த கிடைக்கிற ரிசல்ட்ஸை ரிசீவும் பண்ணோம், ஓகேவா? ஸோ ரிசீவ் பண்ணுங்கிறதப்போ நம்ம வந்து அதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம், ரைட்டா? ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம அதை ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணால் தானே நம்ம அதை ஃபுல்லாக படிக்க முடியும், ஓகேவா? அண்ட் இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம்.
பட் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும்ல இந்த ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணாது, டோட்டலாக 2 விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு நெட்வொர்க்கில் வந்து எல்லா கம்ப்யூட்டரும் இருக்காதுல்ல. இப்போ 254 வரைக்கும் இருக்குன்னா 254 கம்ப்யூட்டர் இருக்க போதில்ல, ஒரு 5 இல்லை 10 கம்ப்யூட்டர் தான் இருக்க போகுது. அப்போது இது எப்படி 2 ரிசல்ட் பண்ணோன்னா, ஒன்று வந்து ஆன்சர் ஆன ரிசல்ட், இன்னொன்று ஆன்சர் ஆகாத ரிசல்ட். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம இது சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆன்சர்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, யார் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வேரியபிள் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆன்சர் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஆன்சர் பண்ணாமல் எந்த ரெஸ்பாண்டும் வராமல் இருக்கும்ல, அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ பட் நமக்கு வேண்டியது பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆன வேரியபிள் மட்டும்தான். பட் நம்ம ஃபஸ்ட்டு ஒன் செகண்ட் ஒன் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம அந்த போன மேட்ச் சேஞ்சரில் பண்ண மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு நல்ல நேம் கொடுக்குறேன். ஸோ ஆன்சர்டு, அப்புறம் ஒரு இது கொடுத்துக்கிறேன். ஸோ ஆன்சர்டு, அப்புறம் unanswered. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது ஃபஸ்ட் ஒன்னில் ஆன்சர் ஆன வேரியபிள் இருக்கும், செகண்ட் ஒன்னில் ஆன்சர் ஆகாத வேரியபிள் இருக்கும். ரைட்டா? ஸோ இது நமக்கு இப்போ கன்ஃபார்மாக தெரியும். ஓகேவா? அண்ட் முக்கியமாக இதில் இன்னொரு ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கணும். அதாவது என்ன இங்கே கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு டைம் அவுட்டை நீங்கள் கொடுக்கணும். அதாவது இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோம், இந்த இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணோம். ரைட்டா? ஒரு பேக்கெட்டை சென்ட் பண்ணோம். நம்ம வந்து ஒரே ஒரு ஐபி கொடுக்க போது இல்லை, ஒரு 254 கம்ப்யூட்டரும் கொடுக்க போகிறோம். ரைட்டா? இப்போது நம்ம வந்து ஒரு டைம் அவுட்டை கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பேக்கெட்டை சென்ட் பண்ணிவிட்டு இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு ஐபி இருக்குதுன்னு வச்சுப்போம். ஆனால் இந்த கம்ப்யூட்டர் இல்லவே இல்லை. இப்படி ஒரு ஐபி இருக்குது, பட் இந்த ஐபியில் எந்த கம்ப்யூட்டருமே இல்லைன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு வந்து சென்ட் பண்ணோம், பேக்கெட்டை சென்ட் பண்ணிவிட்டு ரெஸ்பாண்ட் வரவே வராது. பிகாஸ் இதில் இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரே இல்லை. ரைட்டா? ஸோ ரெஸ்பான்ஸ் வரவே வராதனால அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அதை விட நகராது, அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும். எனக்கு ரெஸ்பாண்ட் ஆகிற வரைக்கும் நான் அந்த நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டக் ஆகி நிற்கும். ஸோ அப்போது நம்ம வந்து சிம்பிளாக டைம் அவுட் அப்படின்னு பண்ணி ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டோம்னா, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணணும், ஜஸ்ட் ஒரே செகண்ட் வெயிட் பண்ணோம். ரெஸ்பான்ஸ் பண்ணலையா, அவ்வளோதான். அதை கண்டுக்காமல் அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஐபிக்கு போயிடும். ஸோ சிம்பிளாக 190 இப்படி ஒரு இருக்குன்னா சென்ட் பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணலையா 1 செகண்டில் விட்டுட்டு சிம்பிளாக அடுத்த ஐபிக்கு போயிட்டு ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணோம். ஸோ இப்போது நமக்கு வந்து ஸ்டக் ஆகாமல் இருக்கலாம், ப்ராப்ளமே இருக்காது. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் நமக்கு ஆன்சர்டே போதும். ரைட்டா? நமக்கு அது அன்ஆன்சர்டு தேவையே இல்லை. ஸோ சம்மரி அப்படின்னு கொடுக்குற. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி இருக்கிறது, நம்ம நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது நான் போயிட்டு டெர்மினலில் போயிட்டு இதை கிளியர் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னால் சிம்பிளாக இப்போ எனக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிசீவட் 7 packets got 0 answers remaining அப்படி வந்திருக்கு. ஸோ இப்போது இதில் வந்து இன்னும் நமக்கு வந்து ஒரு எரர் வந்திருக்கு. அது இப்போ நம்ம இதை இப்படி பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் இது கூட நமக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அது ப்ராப்ளம் இல்லை, வேறு என்ன எரர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போது நான் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். எதுக்கு இந்த மாதிரி நம்ம இதை ரன் பண்ணும்போது நமக்கு வந்து ஜஸ்ட் இது மட்டும் ரிசீவ் ஆனதுக்கு வந்து நம்ம இதை எப்படி பண்ணாலும் ஒன்று தான், இப்படி பண்ணாலும் ஒன்று தான், இப்படி பண்ணாலும் ஒன்று தான். நம்ம எதுக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே ஒரு எரர் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன எரர் அப்படின்னா, இப்போது இந்த ஃபைனல் பார்த்தீங்களா, இந்த ஃபைனல் தானே சென்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபைனல் தான் சென்ட் ஆகுது. இப்போது ஃபஸ்ட்டு என்ன சென்ட் ஆக போகுது ஃபைனலில், இது சென்ட் பண்ணும்போது ஏஆர்பி ரெக்வஸ்ட் சென்ட் ஆகும். ரைட்டா? ஃபஸ்ட்டு ஏஆர்பி ரெக்வஸ்ட் சென்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் சோர்ஸ் டெஸ்டினேஷனே போகும். அப்படி இருக்கிறப்போ முதல்ல ஏஆர்பி வந்து எங்கே போகிறதுனே தெரியாமல் போயிடும். அதான் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏஆர்பி ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆகுது, பட் அது எங்கே போகிறதுனே தெரியல. ஏன்னா ரெண்டாவது தான் சோர்ஸ் டெஸ்டினேஷன் வருது. ரைட்டா? ஸோ செகண்டாக சோர்ஸ் டெஸ்டினேஷன் வர்றதுனால இந்த ஏஆர்பி ரெக்வஸ்ட்டுக்கு வந்து எங்கே போகிறதுனே தெரியல. இது வரைக்கும் ரன் ஆகுது. இதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஏஆர்பி ரெக்வஸ்ட்டுக்கு வந்து எங்கே போகணுன்னே தெரியல. அதான் ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், சிம்பிளாக ஃபஸ்ட்டு சோர்ஸ் டெஸ்டினேஷனை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏஆர்பி ரெக்வஸ்ட்டை வைக்கலாம். இப்போ என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸ் டெஸ்டினேஷன் இருக்கும். ரைட்டா? அதுக்கப்புறம் தான் ஏஆர்பி ரெக்வஸ்ட்டு.
ஸோ இப்போ சோர்ஸ் டெஸ்டினேஷன் அப்புறம் ஏஆர்பி ரெக்வஸ்ட் போகும். ஸோ இது பண்ணால் நம்ம சின்ன லாஜிக் எரர் தான். இப்போது இதை கிளியர் கூட பண்ண வேணாம், அப்படியே ரன் பண்ணலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட பக்காவாக வந்திருக்கு ரைட்டா. என்னோட வந்து ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதாவது ஏஆர்பி கேட்குது ஹூ ஹேஸ் 192 சேஸ் அப்படின்னு கேட்குதா. ஹூ ஹேஸ் 192 1.72336 இப்படி கேட்குதா. அதுக்கு வந்து ரிப்ளை வருது ஏஆர்பி இஸ் அட் இந்த மேக் அட்ரஸ் சேஸ். ஸோ இப்போ வந்து ரிப்ளை பண்ணுது. ஸோ நம்ம அங்கே பார்த்த ப்ராசஸ் மாதிரி ரைட்டா. இப்போ இதே நான் வந்து அன்ஆன்சர்டு இருக்குல்ல, இதை நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும் பாருங்கள். இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்களா, எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் வந்து சென்ட் ஆகுது இப்படி ஹூ ஹேஸ் அப்படின்னு சொல்லி சென்ட் ஆகுது. பட் திரும்ப ரிப்ளை வரல. ஸோ 2 வேரியபிளாக ஸ்டோர் ஆகுது. வரது ஒன்று, வராதது ஒன்று. ஓகேவா. ஸோ இந்த மேலே மாற்றினதை நீங்களும் மாற்றுங்க, அப்போ தான் உங்களுக்கும் ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ ஆன்சர்டு. இப்போ நான் இதை கிளியர் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பக்காவாக பிரிண்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு வந்து ரெஸ்பாண்ட் வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம், இங்கே வந்து இப்படி சென்ட் பண்ணுறோம்பா, அதுக்கப்புறம் அதை ரிசீவ் பண்ணுறோம் பக்காவாக. இப்போது நம்மளோட இந்த ஸ்டெப்பும் டன். ஸோ இந்த ஸ்டெப் நம்ம செகண்ட் ஸ்டெப்பும் டன். இப்போ நம்ம 3வது ஸ்டெப்பும் நீங்கள் டன் அப்படின்னு தான் நினைப்பீங்க, பிகாஸ் வந்து பேக்கெட் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்ட்டு. பட் இது வந்து நமக்கு வந்து ஓகே, நமக்கு பார்க்கும்போது புரியும். பட் ஒரு கஸ்டமராக ஒரு யூஸராக இருக்கும்போது அதை பார்த்தா அவங்களுக்கு புரியாது. ஸோ நம்ம அடுத்த வீடியோலேருந்து என்ன பண்ணலாம், இது இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ரீஃபேக்டர் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இதை வந்து இந்த கரெக்டாக யூஸருக்கு புரிகிற மாதிரி காட்டுற மாதிரி இன்னும் நிறையா விஷயங்களை அட்வான்ஸாக பண்ணலாம். ஓகேவா. ஸோ இப்போது நம்ம வந்து இதை வந்து நீட்டாக பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து நான் இதை கிளியர் பண்ணிட்டு நான் வந்து அப்படியே இதை ஸ்கேன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. இந்த சம்மரி வந்து அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ சம்மரி மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகும் ரைட்டா. ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுது. பட் இப்படி வந்து யூஸருக்கு இருந்தால் பிடிக்காது ரைட்டா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இதை நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து இந்த ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு நான் இதை மட்டும் அப்படியே நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்காக பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து கரெக்டாக எரர் மாதிரி வருது. பட் இது எரர் இல்லை, பட் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கல. ஓகேவா. ஸோ எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர்டு அப்படிங்கிற இந்த வேரியபிள் இருக்குல்ல, ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த ஆன்சர்டுங்கிற இந்த வேரியபிள் உள்ள நிறையா இருக்கும். அதாவது இந்த மாதிரி இது ஒன்று அதே மாதிரி இது ஒன்று. ஸோ இப்படி வந்து லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, சிம்பிளாக வந்து ஸ்கேப்பியோட டாக்குமெண்டேஷன் இருக்கும்ல. ஸோ நம்ம வந்து ஸ்கேப்பி மாடியூல் இன் பைத்தான் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வந்து ஸ்கேப்பி மாடியூலோட டாக்குமெண்டேஷன் வரும். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் நான் படித்த மூலியமாக தான் எனக்கு தெரியும். அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இது வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஓகேவா. ஸோ இந்த ஸ்கேப்பி மாடியூலில் நீங்களும் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து எப்படி சிம்பிளாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும். ஓகேவா. ஸோ இதில் வந்து நிறையா இருக்குது. பட் நான் இது ரிசர்ச் பண்ணி இல்லை நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, ஸ்கேப்பியில் வந்து இந்த ரிசல்ட், அதாவது நம்ம இங்கே சேவ் பண்ணுற விஷயம் வந்து இந்த ஆன்சர் லிஸ்ட்டில் என்ன சேவ் ஆனாலும் சரி, அன்ஆன்சர் லிஸ்ட்டில் என்ன சேவ் ஆனாலும் சரி, எல்லாமே ஒரு லிஸ்ட் மாதிரி ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆகும். ஓகேவா. ஸோ லிஸ்ட் ஃபார்மேட் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம இந்த கோர்ஸையும் சொல்லி கொடுத்துருக்கேன் ரைட்டா. ஸோ 11th வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் லிஸ்ட் ஃபார்மேட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த உங்களுக்கு லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணலான்னு மறந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு தெளிவாக புரியும். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ லிஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும்போது நான் இதை எப்படி எடுக்கலாம், ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகுமா ரைட்டா. ஸோ 0 அப்படின்னு சொல்லி நான் போட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வருது, எனக்கு லிஸ்ட் மாதிரி ஒன்று வருது. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் போட்டேன்னா ஒரு லிஸ்ட் வருது. ஓகே. ஸோ இப்போ நான் செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் எப்படின்னு பண்ணேன்னா எனக்கு வேறு ஆன்சர் வருதான் பார்ப்போம். ஸோ இப்போது இந்த மாதிரி வருது ரைட்டா. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்றா இப்படி பண்ணிகிட்டு இருக்க முடியாது ரைட்டா. 0 1 2 இப்படி பண்ணிகிட்டே இருக்க முடியாது. பிகாஸ் ஃப்யூச்சரில் வந்து இது வந்து 100 கூட மாறலாம், இல்லை 254 கம்ப்யூட்டர் கூட இருக்கலாம் எங்கேயாச்சும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இதை வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்க முடியாது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நம்ம இந்த கோர்ஸ்லேயே நம்ம லேர்ன் பண்ணது, அதாவது இந்த கோர்ஸில் நம்ம என்ன ஃபார் லூப்ஸ். ஸோ ஃபார் லூப்புங்கிறத லேர்ன் பண்ணோம் ரைட்டா. ஸோ ஃபார் லூப்பில் என்ன பண்ணலாம், அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் லூப்பில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ரைட்டா. ஸோ ஃபார் லூப் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இன்னொரு வாட்டி இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபார் லூப்பை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் லூப் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இது வந்து ஆன்சர்டு அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நான் கிளியர் பண்ணிட்டு
இதை நான் என்ன பண்ணுறேன், ஆன்சர்டு லிஸ்ட் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல நேம், அவ்வளோதான். ஓகேவா, ஒரு நல்ல நேம். இப்போது இந்த ஃபங்க்ஷன் உள்ளே என்ன பண்ணுறேன், ஃபார் லூப் போடுறேன். ஃபார் எலமெண்ட், நீங்கள் எலமெண்ட்டுன்னு கொடுக்கலாம், இல்லை என்ன வேணால் கொடுக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். ஃபார் எலமெண்ட் இன் ஆன்சர்ட் லிஸ்ட் பிரிண்ட் எலமெண்ட். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஆன்சர்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டோ, அதாவது ஒரு ஆன்சர், ஓகேவா, நம்ம இதை ஆன்சர்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா, சாரி, ஆன்சர்னு வச்சுக்கோங்க. இந்த ஆன்சர் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆன்சர் இருக்கும். அதாவது இந்த மாதிரி வந்து இது ஒன்று இப்படி சொல்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரைட்டா, இந்த மாதிரி ஒரு ஆன்சர்டு லிஸ்ட்டையும் இதை வந்து பிரிண்ட் பண்ணோம், இங்கே பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஃபார் ஆன்சர் இன் ஆன்சர்டு லிஸ்ட் பிரிண்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ நம்ம வந்து அப்போ பண்ணது தான் அந்த மாதிரி. அப்போ அயன்மேன் இதெல்லாம் வச்சு பண்ணோம். ரைட்டா, ஸோ அதே தான் இங்கே பண்ணுறோம். ஸோ ஒரு இருக்கிற இதுக்கும் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணோம். இந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கோ ஃப்யூச்சரில் 254 ஆனாலும் 254 எலமெண்ட்டுக்கும் பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டு நம்ம இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ ஒரு லிஸ்ட்டோ 4 ஃபவுண்ட் ஆகிருக்குன்னா 4மே எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா, ஓகே. ஸோ 4மே பிரிண்ட் ஆகுது. இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்று நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இதில் பார்த்தீங்க, இந்த கோடை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இது வந்து ஒரு கொட்டேஷன் உள்ளே இருக்குது. ஓகேவா, ஒரு ப்ராக்கெட்ஸ் உள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்ஸ் உள்ள 2 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து சென்ட் பண்ணுற பேக்கெட் இருக்குது. ரைட்டா, நம்ம என்ன பேக்கெட்டு சென்ட் பண்ணுறோமோ அதுதான் இருக்குது. அதுதான் இங்கே ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம என்ன பேக்கெட்டை சென்ட் பண்ணுறோமோ அது இருக்குது. செகண்ட் ஒன், இந்த ஒரு நார்மலாக ஒரு கம்மா போட்டு அதுக்கப்புறமா செகண்ட் ஆன்சர் என்ன இருக்குது அப்படின்னா, சிம்பிளாக இந்த செகண்ட் ஆன்சர் என்ன இருக்குது, இதில் வந்து உங்களுக்கு நமக்கு ரிசீவ் ஆன ஆன்சர் இருக்குது. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக கவனிச்சு பார்த்தா தெரியும். இது எல்லாத்துலேயுமே வந்து இது வந்து நம்ம சென்ட் பண்ணுற பேக்கெட்டு தான். பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ணுற பேக்கெட் தான். செகண்ட் இதில் தான் வந்து நமக்கு வந்து ஆன்சர்ஸ் இருக்குது. ஓகேவா, இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்டில் தான் நமக்கு ஆன்சர் இருக்குது. அதில் தான் வந்து மேக் ஐடி இருக்குது, அதில் தான் வந்து ஐபி இருக்குது, எல்லாமே அதில் தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் இல்லை. ரைட்டா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது என்ன நடந்திருக்குன்னா, ஒரு லிஸ்ட்டு உள்ள ஒரு லிஸ்ட் இருக்குது. ஓகேவா, அதாவது இது ஒரு லிஸ்ட்டு. ஓகேவா, இது இப்படி டோட்டலாக இருக்கிறது ஒரு லிஸ்ட்டு. இது உள்ளே வந்து லிஸ்ட்டு மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குது. அந்த லிஸ்ட்டு உள்ள இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு எலமெண்ட், இப்படி இருக்குது. ஒரு லிஸ்ட்டு உள்ள இன்னொரு லிஸ்ட் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து இது நடந்திருக்கு. ஓகேவா, எப்படின்னா இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். லிஸ்ட் ஈக்குவல் டு அயன்மேன், நம்ம வந்து இப்படி கொடுக்கணும்ல. ஸோ அயன்மேன் இப்படி ஒரு லிஸ்ட் இருக்குது. ரைட்டா, இந்த மாதிரி வந்து சூப்பர்மேன். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு லிஸ்ட்டு, இது உங்களுக்கு தெரியும். ரைட்டா, இப்போ இந்த லிஸ்ட்டு உள்ள லிஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி. ஸோ இது உள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்பைடர்மேன் ஸோ இப்போ உள்ள வந்து பேட்மேன். பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு உள்ள ஒரு லிஸ்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து இங்கே நடந்திருக்கு. ஓகேவா, இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து இப்போ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக பிரிண்ட் லிஸ்ட் அப்படின்னு பண்ணிவிட்டு நான் வந்து இது வந்து 0, இது வந்து 0, இது 1, இது 2. இப்போ நான் 2 பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், இது மட்டும் பிரிண்ட் ஆகும், இந்த லிஸ்ட்டு மட்டும் பிரிண்ட் ஆகும். கரெக்டாக, ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ராசஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ நான் என்ட்ரு அடிச்சுன்னா இந்த எரர் போயிடும். இப்போ நான் இப்போதைக்கு வந்து இதை நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு இது மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டு இது ஒரு லிஸ்ட்டு, இது உள்ள இன்னொரு லிஸ்ட்டு. கரெக்டா, இப்போ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்குது. இப்போ நான் இதை கிளியர் பண்ணிட்டு சிம்பிளாக இதை நான் அன்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை ரன் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒரு லிஸ்ட்டு தான், தனித்தனியாக இருக்குது. இப்போது அந்த லிஸ்ட்டு உள்ள இன்னொரு லிஸ்ட்டு கமா போட்டு வருதா. ஸோ இந்த லிஸ்ட்டு உள்ள இன்னொரு லிஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, சிம்பிளாக 1 அப்படி கொடுத்தோன்னா இப்போ எனக்கு வந்து இது மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, எனக்கு வந்து இது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, எனக்கு வந்து இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இது மட்டும்தான் பிரிண்ட் ஆகிருக்கு.
ஓகேவா? இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட். ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த பேக்கெட் வந்து ராவா அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. அதெல்லாம் நம்ம படிக்க முடியல. ஸோ படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாட் போட்டு ஷோங்கிற இந்த கமாண்டை யூஸ் பண்ணோன்னா அந்த ராவா இருக்கிற ஃபுட்டேஜை, அந்த ராவா இருக்கிற பேக்கெட்டை நம்ம வந்து படிக்க முடியும். கரெக்டாக? இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? ஸோ ராவா இருக்கிற இந்த பேக்கெட்ஸை நம்மளால் படிக்க முடியுது. 5 பேக்கெட் வந்திருக்கு. 5 பேக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டினேஷன் மேக் இருக்குது, ஒரு சோர்ஸ் மேக் இருக்குது. அதுக்கப்புறமா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி இருக்குது, மேக் அட்ரஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த நேமில் மேக் அட்ரஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்திருக்கு பாருங்கள். டெஸ்டினேஷன் மேக்கு, சோர்ஸ் மேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து டேட்டாஸ் மேக் அட்ரஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியே நமக்கு வந்து இந்த 4க்குமே வந்திருக்கு. ஸோ இப்போ 5 பேக்கெட்ஸ்னால் 5க்குமே வந்திருக்கு. ரைட்டா? ஸோ இப்போது இதுலேருந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபீல்டு நமக்கு தெரியும். ரைட்டா? இப்போ பிஎஸ்ஆர்சி அப்படின்னா ஐபி நமக்கு தெரியும். அதே மாதிரி ஹெச்டபிள்யூடிஎஸ்டி அப்படின்னா மேக் அட்ரஸ்ன்னு தெரியும். பிகாஸ் நம்ம மேலேயும் பார்க்குறோம், பிஎஸ்ஆர்சினா மேக் ஐபி, ஹெச்டபிள்யூடிஎஸ்டி அப்படின்னா மேக் அட்ரஸ். ஸோ இதை நம்ம படித்தாலே நமக்கு தெரியும். ரைட்டா? ஸோ தெரிஞ்சதால நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஷோ கமாண்டை எடுத்துகிட்டு சிம்பிளாக இப்போ நான் வந்து பிஎஸ்ஆர்டபிள்யூ அப்படின்னு போட்டேன்னா, பிஎஸ்ஆர்டபிள்யூ அப்படின்னு நான் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா ஆர்சின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் உள்ள இது மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நம்ம வந்து ஒரு பேக்கெட்டை தான் இப்படி வந்து ராவாக பிரிண்ட் பண்ண முடியாது, எதாவது வரும். பட் அந்த பேக்கெட் உள்ளே இருக்கிற சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம டாட் போட்டு தான் இப்படி பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இன்னொரு வாட்டி கண்ட்ரோல் டி கொடுத்து இந்த இடத்துல வந்து இந்த ஹெச்டபிள்யூடிஎஸ்டி கொடுக்குறேன். ஹெச்டபிள்யூடிஎஸ்டி. ஸோ இப்போ ரெண்டுமே நமக்கு பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? இப்போ நம்ம வந்து பைத்தான் ரன் பண்ணலாம். பார்த்தீங்களா? ஐபி மேக் அட்ரஸ்ஸு, ஐபி மேக் அட்ரஸ்ஸு, ஐபி மேக் அட்ரஸ்ஸு. கரெக்டாக? இன்னும் கொஞ்சம் தெளிவாகிறது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்ட் போட்டு சிம்பிளாக வந்து இப்படி பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு கோடு போட்டுடலாம். கோடு போட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு இது ரன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா? ஒரு ஐபி மேக் அட்ரஸ்ஸு, ஒரு ஐபி ஒரு மேக் அட்ரஸ்ஸு, ஒரு ஐபி ஒரு மேக் அட்ரஸ்ஸு, மறுபடியும் ஒரு ஐபி மேக் அட்ரஸ்ஸு. ஸோ தெளிவாக அந்த பேக்கெட்டில் இருந்து, இப்போ இது ஒரு பேக்கெட், அந்த பேக்கெட்டில் இருந்து நம்ம அந்த டீட்டெயிலை எடுத்திருக்கோம். அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அண்ட் இன்னொன்று, நம்ம இப்போ வந்து இந்த இது முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து 3வது ஸ்டெப்பை முடிச்சாச்சு. இப்போ 3வது ஸ்டெப்பும் டன். ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக யூஸருக்கு புரிகிற மாதிரி நம்ம பக்காவாக பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 வேரியபிளை யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? அன்ஆன்சர்டு யூஸ் பண்ணுறோம், ஆன்சர் லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட அன்ஆன்சர் லிஸ்ட்டுன்னே வச்சுக்கோங்களேன், எப்படியோ வச்சுக்கோங்க. பட் நம்ம அன்ஆன்சர் லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணல. ரைட்டா? யூஸ் பண்ணலைங்கிறப்போ நம்ம இதை வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் இல்லை. ரைட்டா? பட் நம்ம இதை ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து 0ல் இருக்கணும், இது வந்து 1. அதாவது ப்ரோக்ராமிங்கில் நான் சொல்கிறேன் 0 1. ஸோ இப்படி இருந்தால் தான் 0ல் தான் ஆட்டோமேட்டிக்காக போய் வேல்யூ சேவ் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன வேரியபிள் இருக்கோ அதில் தான் போய் அந்த நம்மளோட ஆன்சர் வேரியபிளாக ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருக்கோம். ரைட்டா? இப்போது இதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே போயிட்டு 0 அப்படின்னு சொல்லி இப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆன்சர் லிஸ்ட்டே போட வேணாம், நீங்கள் அன்ஆன்சர் லிஸ்ட்டே போட வேணாம். இப்போது இந்த 0 என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, 0 ஆன்சர் லிஸ்ட்டு, அன்ஆன்சர் லிஸ்ட்டு 1 ப்ரோக்ராமிங்கில் அப்படி தானே. ஸோ இப்போது 0வோட இந்த பர்டிகுலர் இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து 0ங்கிற இந்த வேல்யூவில் வேரியபிள் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்படி பார்த்தா 0ல் என்ன இருக்கும், ஆன்சர்டு லிஸ்ட்டோட வேரியபிள்ஸ் தான் அங்கே இருக்கும். இப்போ நான் 1 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு வந்து அன்ஆன்சர்டு லிஸ்ட் வரும். பார்க்குறீங்களா? 1 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு ஏகப்பட்ட எரர்ஸ் வரப்போகுது பாருங்கள். ஸோ அன்ஆன்சர்டு லிஸ்ட்டு. ஸோ 0 0 0 0 0 0ன்னு இருக்குது. ஸோ பிகாஸ் இது அன்ஆன்சர்டு லிஸ்ட்டு. ரைட்டா? நான் எவ்வளோ தான் ஸ்கோர் பண்ணாலும் இப்படி தான் வருது. இப்போ 0 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு வந்து சிம்பிளாக ஆன்சர்டு லிஸ்ட் வரும். ஸோ இதை நீங்கள் வந்து அந்த மேக் சேஞ்சரில் நம்ம பார்சல் பண்ணியிருந்தோம்ல, ஆப்ட் பார்ஸில், அதில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மெத்தடை. நீங்கள் 2 வேரியபிள் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இப்படி பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம இப்படி போக போக தான் உங்களுக்கு வந்து அட்வான்ஸாக எல்லாமே சொல்லித்தர முடியும். எல்லாமே ஒன்றா சொல்லி கொடுத்தா உங்களுக்கு கண்டிப்பாக மறந்துடும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து நம்மளோட 3 ஸ்டெப்பும் முடிச்சாச்சு. ஓகேவா?
ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாச்சும் அட்வான்ஸாக பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம போன வீடியோவில் நம்ம வந்து இந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ரன் ஆகுது, ரைட்டா? ஓகே, ஸோ இது இப்படி இருக்குது. பட் நம்ம நெட் டிஸ்கவர் இந்த இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி நான் வந்து இந்த நெட் டிஸ்கவர் டூல் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, நெட் டிஸ்கவர் இந்த டூல். ஸோ இந்த டூலில் நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும், பார்க்குறீங்களா? -R 192.168 -R வரும் 0.1.1/24. இப்போ நான் எப்படி ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேபிள் ஃபார்மேட்டில் வருது, ரைட்டா? ஸோ டேபிள் ஃபார்மேட்டில் வருது. பட் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது, ஓகேவா? ஸோ இப்போது ஒரு பிகினராக இருக்கும்போது ஒரு பிகினருக்கு வந்து எது ஐடி எது மேக் அட்ரஸ்ன்னு சரியாக புரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணால் நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், ரைட்டு? கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இதை நீட்டாக அடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணணும். மேலே வந்து இங்கே இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் வந்து யூசர் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ இதை நம்ம முதல்ல ரிமூவ் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக அதுக்கு நம்ம வந்து இந்த ஸ்கேர்பி எஸ்ஆர்பிங்கிற ஃபங்க்ஷன்லேருந்து தானே இது வருது. ஸோ இந்த மெத்தட்லேருந்து தான் இது வந்துட்டுருக்கு, ரைட்டா? ஸோ இதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கமாண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா verbose, ஓகேவா? ஸோ verbose ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு நான் பண்ணேன்னா இந்த கமாண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிளாக வந்து அதை வந்து டிசபிள் பண்ணும், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ மேலே இருக்க டெக்ஸ்டர்ஸ் எல்லாம் டிசபிள் பண்ணி blank ஆக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அப்படியே ரன் பண்ணுற பாருங்க, பார்த்தீங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் கமாண்ட் வந்து எனக்கு இதான் பண்ணும். ஸோ இதுவும் நான் வந்து டாக்குமெண்டேஷன் படித்து தான் நான் கண்டுபிடிச்சேன், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ நான் கிளியர் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி நான் பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு நீட்டாக பிரிண்ட் ஆகும், ஓகேவா? நீட்டாக பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போது நான் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீட்டாக பிரிண்ட் பண்ண வைக்கணும் இது எல்லாமே அந்த டேபிள் மாதிரி. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டேபிள் இங்கே ஏதாச்சும் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல மேலே வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று வர வைக்கணும், ரைட்டா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து இதை வந்து கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இதுக்கு மேலே நான் வந்து அந்த ஐபி அட்ரஸை பண்ண போகிறேன். பிகாஸ் நான் இதுக்கு மேலே ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இங்கே பண்ணேன் அப்படின்னா இந்த லைன் மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் அது வந்து டிஸ்பிளே ஆகும், ஒவ்வொரு வாட்டியும் பிரிண்ட் ஆகும். எனக்கு வந்து ஒரே ஒரு வாட்டி பிரிண்ட் ஆனால் போதும். அதனால தான் நான் வந்து ஃபார் லூப்பில் பண்ணாமல் இதுக்கு மேலே பண்ணுறேன், ஓகேவா? ஸோ பிரிண்ட்டு ஃபர்ஸ்ட் ஐபி அப்படின்னு நான் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இங்கே நான் ரன் பண்ணும்போது மேலே வந்து எரர் வருது. ஸோ ஏன் எரர் வருது அப்படின்னு பார்க்கலாம். என்ன எரர் காட்டுது அப்படின்னா, ஓகே, ஸோ வேறு எதுவும் எரர் காட்டுது. ஓகே, ஸோ இது நான் இன்டென்ட் பண்ண வரேன்ட்டேன். இப்போ நான் பண்ணேன்னா எனக்கு மேலே வந்து இப்போ வந்து ஐபி அப்படின்னு சொல்லிட்டு வரும், ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மேக் அட்ரஸ் அப்படின்னு பண்ணலாம், ரைட்டா? ஸோ இப்போது நான் போயிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஐபி மேக் அட்ரஸ் அப்படின்னு வந்திருக்கு, ஓகேவா? ஸோ இது ஓகே. பட் இந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் விடுறது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்காது, பார்க்கவும் நல்லா இருக்காது. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு கமாண்ட் இருக்குது /t, ஓகேவா? இது வந்து டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் கீபோர்டில் இப்படி வச்சுக்கிட்டு எங்கேயா மவுஸ் வச்சு டேப் பட்டன் இருக்கும்ல, டேப் பட்டன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வரும், பார்த்தீங்களா? எப்படி நம்ம வந்து ஸ்பேஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நீங்கள் டேப் பட்டன் கிளிக் பண்ண இப்படி வந்து ஸ்பேஸ் வருது. ஸோ இந்த /t என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்பேஸை கொடுக்கும், அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஒரு 3 /t கொடுத்தேன் அப்படின்னா 3 /tக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கும், பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ /tக்கு வந்து ஸ்பேஸ் வருது, பார்த்தீங்களா? ஸோ 3க்கு ஏற்ற மாதிரி /t 3 டேபுக்கு வந்து ஸ்பேஸ் வருது, ஓகேவா? ஸோ இது ஒன்று. இப்போ கீழே நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு லைன் தான் பிரிண்ட் பண்ணுறேன், எதுவுமே பண்ணல. ஸோ ஒரு லைன் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லைன் வந்து ஐபி அட்ரஸ் அப்படின்னு வந்துடுது, ஓகேவா? ஓகே, ஸோ இது நல்லா இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது.
இப்போ நம்ம இங்கே இப்படி பண்ணுறோம்ல, இதுக்கு நமக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் இதை கட் பண்ணுறேன், இதையும் எடுத்துடுறேன். எடுத்துட்டு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிங் உள்ள நீங்கள் /n போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஏதாச்சும் போட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த /n வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணிடும். அதாவது இப்படி க்ரியேட் பண்ணிடும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே போகும். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த /nங்கிறத பண்ணோம். இப்போ நான் இதை கிளியர் பண்ணிட்டு நான் மறுபடியும் ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே நமக்காக ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இது நான் எதுக்கு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இந்த /n இந்த /t அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காட்டுறேன். நீங்கள் நார்மலாக ஸ்பேஸ் கூட விடலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. பட் இது பற்றி இது நிறையா நீங்கள் கோடிங்கில் பார்ப்பீங்க மற்றவங்க கோடில், அப்போ உங்களுக்கு என்னென்னு தெரியணும்ல. ஸோ அதனால் இப்போ நான் உங்களுக்கு இதை காட்டினேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ இது நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இங்கே வரணும், ரைட்டா? இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மேலே பண்ணதே அப்படியே இங்கே பண்ணலாம். என்ன அப்படின்னா, இப்போது இது அப்படியே நான் கட் பண்ணிடுறேன். ஓகேவா? இதுவும் வேணாம், இதையும் எடுத்துடுறேன். எடுத்துட்டு சிம்பிளாக இங்கே வந்து நம்ம கன்காட்னேஷன் பண்ணலாம். ப்ளஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் ஓப்பன் பண்ணிவிட்டு /t, ஓகே தப்பாக பண்ணுறேன், /t அப்படின்னு சொல்லி 3 /t கொடுத்துக்கிறேன். /t கொடுத்துட்டு இப்போ இதை ப்ளஸ் பண்ணி இது உள்ள இதை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபர்ஸ்ட் இது பிரிண்ட் ஆகும், இங்கே ஸ்பேஸ் வரும், அப்புறம் மறுபடியும் இது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படியே வந்து 3 டைம்ஸ்க்கு ஆகும். எத்தனை இருக்கோ அத்தனை டைமுக்கு ஆகும், ரைட்டா? இப்போ நான் ரன் பண்ணுறேன், பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போ எனக்கு கரெக்டாக ஆகுது. நான் வேணால் ஒரு ஸ்பேஸ் கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? ஸோ இப்போது எனக்கு வந்து பர்ஃபெக்டாக பிரிண்ட் ஆகுது, ரைட்டா? ஸோ என்னோடய மேக் அட்ரெஸ்ஸு, அந்த டிவைஸோட மேக் அட்ரெஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ கிளியராக வருது. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து நம்மளோட ஸ்கிரிப்டை வந்து எப்போ வேணால் யூஸ் பண்ணி நம்ம யூசர்ஸோட மேக் அட்ரெஸை நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அது நம்ம பிரிண்ட் பண்ணுற விதமும் ஈஸியாக இருக்குது. யூசர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே அது ஈஸியாக புரியவும் செய்யும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் ஓகே தான். பட் நம்ம ஒரு எரரை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இப்போ நம்ம பைத்தான் நெட் ஸ்கேனர் அப்படின்னு ரன் பண்ணோன்னா நமக்கு வரது பார்த்திங்கன்னா மேக் அட்ரஸ் வந்து எல்லாமே வந்து சேம் மேக் அட்ரஸ் தான் இருக்குது. ஸோ அப்போது ஏதோ இடத்துல நம்மளோட கோடில் வந்து எரர் இருக்கும். ஸோ அந்த கோடில் எரரை நம்ம எப்படி சரி பண்ணலாம், எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்கே தான் எரர் காமிப்போம், இந்த லைனில். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிம்பிளாக print answer list டாட் சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு இதை முதல்ல கொடுத்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து மேலே வந்து கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். ஓகே. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஐபி தான் வருது, டிஃப்ரெண்ட் மேக் அட்ரஸ் தான் வருது. பட் கீழே நமக்கு வந்து தப்பாக வருது. அப்போது நம்ம இந்த ஃபார் லூப்பில் தான் ஏதாச்சும் எரர் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ ஃபார் லூப்பில் நம்ம எரர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த எரரா இல்லை இந்த எரரா, இந்த ரெண்டுலேருந்து நம்ம ஏதாச்சும் எரர் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக இங்கே வந்து முதல்ல வந்து இது மேலே போட்டோம். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்ட் நம்ம வந்து ஆன்சர் இது பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஆன்சர் லிஸ்ட்டு வேணாம், ஆன்சர் 1ஓட சம்மரி பண்ணி பார்க்கலாம். ஓகே. சம்மரி உள்ளே எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. ஆன்சரோட சம்மரி பார்த்தாலும் நமக்கு வந்து ஐபி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் நமக்கு அப்போயும் இங்கே வந்து ஒரே ஐபி தான் வருது, ரைட்டா? ஸோ அப்போது இன்னும் கொஞ்சம் ஷோ கமாண்ட் போட்டு பார்க்கலாம். ஷோ கமாண்டை போட்டுட்டு இப்போ இதை கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ நான் ஷோ கமாண்ட் போட்டேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக நான் செக் பண்ணும்போது இதில் வந்து HWSRCயில் தான் வந்து டிஃப்ரெண்ட் மேக் அட்ரஸ் வருது, ஒரிஜினல் மேக் அட்ரஸ் வருது. ஓகேவா? ஸோ இதில் வந்து டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் தான் காட்டுது. ஸோ இதுதான் வந்து சேமாக இருக்குது. நம்ம வந்து HWDST போட்டிருக்கோம்.
ஓகேவா? ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிடலாம். எஸ்ஆர்சிங்கிற போட்டால் நம்ம கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்ஆர்சின்னு போட்டோம். இப்போ கிளியர் பண்ணிவிட்டு போட்டேன்னா இப்போ எனக்கு வந்து ரைட்டாக வருது. ஓகேவா? பட் இப்போது வரைக்கும் எனக்கு வந்து HWSRCயோட ஃபுல் ஃபார்ம் எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக ஸ்கேப்பியில் நம்ம எப்போவும் ரன் பண்ணுவோம்ல .ls இந்த ஃபங்க்ஷனை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஸ்கேப்பி ARPக்கு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸ்கேப்பி .arp இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணோன்னா நமக்கு ஃபுல் டீட்டெயிலும் கிடச்சிரும். ஸோ HWDST வந்து மேக் ஃபீல்டு, HWSRC தான் சோர்ஸ் மேக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நம்மளோட மேக் அட்ரஸ் தான் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு நம்ம இங்கே கேப்சர் பண்ணுறோம்ல, அது வந்து எப்படி நான் சொல்கிறேன்னா, இருங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, இந்த பிக்சர் படி பார்த்தோன்னா ஐ ஹாவ் திஸ் ஐபி அண்ட் ஐ ஹாவ் திஸ் மை மேக் ஐடிஸ் சொல்லிட்டு நமக்கு பேக்கெட் சென்ட் பண்ண போகிறது வந்து இந்த கம்ப்யூட்டர் தான் இல்லையா? ஸோ நம்ம இந்த கம்ப்யூட்டர் தான், இந்த கம்ப்யூட்டரோட தான் பார்க்கணும். இப்போ இந்த கம்ப்யூட்டரோட பேக்கெட்டில் 2 விஷயம் இருக்கும். ஒன்று சோர்ஸ் மேக், இன்னொன்று டெஸ்டினேஷன் மேக். அந்த சோர்ஸ் மேக்கில் என்ன இருக்கும், இந்த கம்ப்யூட்டரோட மேக் ஐடி இருக்கும். டெஸ்டினேஷன் மேக்கில் என்னோட கம்ப்யூட்டரோட மேக் ஐடி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மேலே சிம்பிளாக நான் பண்ண இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நான் வந்து HWDST போட்டனால டெஸ்டினேஷன் மேக்கை வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது டெஸ்டினேஷன் மேக் தான் செலக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ நான் சோர்ஸ் மேக்கை நான் வச்ச அப்புறம் தான் எனக்கு வந்து சோர்ஸ் மேக்கோட அட்ரஸ் வந்து கரெக்டாக வருது. ஓகேவா? ஸோ சோர்ஸ் மேக்கு தான் வந்து நம்ம பண்ணோம். ஸோ இப்போ நம்ம பண்ணப்போ நமக்கு வந்து இந்த இடரும் சால்வ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம நல்லா எழுதுறோம் ரைட்டாக, கல்வி நெக்ஸ்ட்டில். ஓகேவா? ஸோ இதை நம்ம பர்ஃபெக்டாக எழுதி வச்சுருக்கோம். இப்போ இந்த எல்எஸ்ங்கிற இது நமக்கு தேவைப்படாது ரைட்டாக. இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிளியராக ரன் ஆகும். ஸோ இப்போது இந்த ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணுது. ஓகேவா? பட் இப்போது இதில் வந்து நீங்கள் இன்னும் வந்து இதில் நீங்கள் வந்து நிறையா சேஞ்சஸும் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இதை பார்த்தீங்கன்னா இதை வந்து லிஸ்ட்டு வச்சு நம்ம அக்சஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனே வந்து எல்லாத்தையும் பண்ணுது. அதாவது இந்த ஒரு ஃபங்க்ஷனே வந்து ஸ்கேன் பண்ணி ஒரு ரிசல்ட் எடுக்குது. அதுக்கப்புறமா இந்த ஒரு ஃபங்க்ஷனே பிரிண்ட் எடுக்குது ரைட்டா? பட் இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து பிரித்து 2 ஃபங்க்ஷனாக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். அதாவது இந்த பிரிண்ட் பண்ணுறது மட்டும் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது பிரிண்ட் பண்ணுறது மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்கு மட்டும் இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டோன்னா இந்த கோடை வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணலாம் ரைட்டா? நமக்கு ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது நமக்கு இந்த ஸ்கேனிங் தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுவோம். பட் இன்னும் ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணுவோம். அதாவது நம்ம இப்போ இதில் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு பதிலாக நம்ம வந்து டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டிக்ஷனரி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்னோடய விண்டோஸில் இருக்கேன். இது என்னோடய விண்டோஸ் கம்ப்யூட்டர். இதில் ஒரு பைத்தான் ஃபைல் இருக்குது. அது என்ன நேம் வேணால் அது வச்சுக்கோங்க, அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேசிக்காக வந்து லிஸ்ட் ஏதாச்சும் ஒரு வேரியபிளில் ஈக்குவல் டு போட்டு இப்படி பண்ணி லிஸ்ட்டில் வந்து ஏதாவது ஒன்று கொடுப்போம் ரைட்டா? லிஸ்ட் ஏதாவது ஒன்று அயன்மேன், ஏதாவது ஒன்று ஸ்பைடர்மேன், ஸோ இப்படி நம்ம கொடுப்போம். இதை நம்ம அக்சஸ் பண்ணுறது சிம்பிளாக இருக்கும். பிரிண்ட் அப்படின்னு பண்ணிவிட்டு லிஸ்ட்டு அப்படின்னு பண்ணி நம்ம வந்து 0 இல்லை 3 1 2 4 அப்படி லிஸ்ட் பண்ணுவோம். இது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி ரன்னும் ஆகும். இது ஓகே, இது லிஸ்ட்டு. இப்போது டிக்ஷனரியை பற்றி பார்ப்போம். ஸோ டிக்ஷனரி வந்து இப்போது இதில் வந்து எப்படி வந்து நம்பர் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுதோ, டிக்ஷனரியில் நம்ம வந்து அதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம், இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம், இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போது நான் டிக்ஷனரிக்கு சும்மா டிஐசின்னு கொடுத்துக்கிறேன் ஷார்ட் ஃபார்மாக. டிக்ஷனரியில் எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்டில் அரேஞ்ச் பண்ண மாட்டீங்க. அதுக்கு பதிலாக கர்லி பிராக்கெட்ஸில் இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்டில் நீங்கள் போடுவீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு நேம், உங்கள் ஹீரோவோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டோட நேம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஹீரோ எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹீரோ 1 அப்படின்னு பண்ணிவிட்டு இப்போது இப்படி கொடுத்துட்டு இது உள்ளே வந்து நம்ம
ஒரு நேம் கொடுக்கலாம். சரியா? ஒரு நேம் கொடுக்கலாம். அந்த நேம் வந்து என்னவா வேணா இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அயன்மேன் அப்படி இருக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணலாம், ஒரு கமா பண்ணிவிட்டு மறுபடியும் ஹீரோ 2 அப்படின்னு பண்ணிட்டு ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு கோலன் போட்டுட்டு இதில் வந்து ஸ்பைடர் மேன் அப்படி பண்ணலாம். ஓகேவா? இதை நம்ம எப்படி பண்ணலாம்னா இதை என்ட்ரு அடித்து இதை கீழே கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த கம்மா வந்து நமக்கு வந்து எப்படி வந்து டிஃப்ரெண்ட் ஆக்கும். ஓகேவா? ஸோ இது இப்போ இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து டிக்ஷனரி வந்து இருக்கும். சரியா? ஸோ இப்போது இதை நம்ம எப்படி வந்து பிரிண்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இப்படி கீழே வந்துட்டு பிரிண்ட் பண்ணுவோமா, எப்பவும் போல் பிரிண்டில் டிஐசி பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நம்பர் இண்டெக்ஸ் நம்பரை கொடுக்க மாட்டீங்க. அதுக்கு பதிலாக அந்த 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 வேல்யூக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுத்துருக்கீங்களே, ஹீரோ 1 ஹீரோ 2ன்னு. ஸோ அதை கொடுப்பீங்க அண்ட் அதை வந்து டபுள் கோட்ஸ் உள்ளே கொடுப்பீங்க. இப்போது நான் இதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அயன்மேன் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இப்போ வந்து ஒரு டார்கெட் மிஷின் இருக்குது. டார்கெட் அப்படின்னு பண்ணுறேன். டார்கெட் மிஷினில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா டார்கெட் மிஷினோட ஐபி அட்ரஸ். ஓகேவா? டார்கெட் மிஷினோட மேக்கு, டார்கெட் மிஷினுக்கு ஒரு மேக். ஓகேவா? மேக் ஈக்குவல் டு நம்ம ஏதாச்சும் ஒன்று செட் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக் ஐடிபி வந்து எப்படி இருக்கும், 0055667788 இப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன இருக்கும் அப்படின்னா ஐபி இருக்கும். ரைட்டா? ஐபி வந்து 192.168.1.1 இப்படி இல்லைனா 16 ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் கூட நம்ம அழகாக வந்து இதை வந்து அடுக்கி வைக்கலாம். இப்படி கூட நம்ம பண்ணி வைக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், அரேஞ்ச் பண்ணாலும் சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? இப்போது இதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் டார்கெட் அப்படி பண்ணிட்டு லிஸ்ட்டு உள்ள என்ன பிரிண்ட் பண்ணணும், மேக் ஐடியா ஐபியா? ஐபினா ஐபின்னு போட்டால் போதும். இப்போ ஐபி பிரிண்ட் ஆகும் பாருங்கள். ஐபி பிரிண்ட் ஆகும். மேக் ஐடி வேணுமா, போயிட்டு மேக் இப்படி சேஞ்ச் பண்ணோன்னா மேக் ஐடி பிரிண்ட் ஆகும். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தடை லிஸ்ட் மாதிரியே தான் இதுவும். பட் இந்த மெத்தடை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த நேமை ஸ்பெசிஃபை பண்ணலாம். நம்ம 0 1 2 இப்படிங்கிற பதிலாக நம்ம நேம் ஸ்பெசிஃபை பண்ணுற மூலிமா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு இது டிக்ஷனரி மெத்தட் தான். ஸோ இது எப்படி நம்ம வந்து நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணலாங்கிறது நம்ம காட்டுறேன். இப்போ ஜஸ்ட் காட்டுறது ஒரு எக்ஸாம்பிள் தான், அவ்வளோதான். நம்ம ரியல் லைஃப் சினாரியோவில் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து டிக்ஷனரியை யூஸ் பண்ணி நம்மளோட ப்ரோக்ராம் டெவலப் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் மேலே பார்ப்பீங்க, இது ஜஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிற ஒரு கான்செப்டோட ஒரு ஜஸ்ட் ஒரு விஷுவலைசேஷன் மாதிரி தான். இப்போ நம்ம இந்த மாதிரி தான் நம்மளோட லிஸ்ட்டும் இருக்கும். ஒரு லிஸ்ட்டு உள்ள ஒரு டிக்ஷனரி. ஓகேவா? ஒரு டிக்ஷனரி வேல்யூ. ஸோ ஒரு லிஸ்ட்டு உள்ள ஒரு 3 டிக்ஷனரி வேல்யூஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம போயிட்டு நம்மளோட இதில் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். ஸோ அப்போது இது 0, இது 1, இது 2. ரைட்டா? ஸோ 0 அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன இதை நான் எனக்கு வேணுமோ மேக் அப்படின்னு நான் ப்ரொசீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லிஸ்ட்டு 0ல் இருக்கிற மேக் அட்ரஸ் மட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் ரீடபிலிட்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம வந்து இங்கேயும் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்மளோட இதில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஆன்சர் லிஸ்ட்டில் தான் எல்லாமே இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ளே தான் நம்ம வந்து மறுபடியும் நம்ம வந்து லிஸ்ட்டை வந்து இது பண்ணோம். ஓகேவா? பட் இப்போது நம்ம இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் பண்ணலாம். ஓகேவா? எப்படி அப்படின்னா நான் மேலே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு மேலே ஃபார் லூப்புக்கு மேலே பிகாஸ் மறுபடியும் இந்த கோடு வந்து நான் வந்து இதாக மறுபடியும் வரணும் அப்படின்னு விரும்பலை. அதனால் இப்படி கொடுக்குறேன். ஸோ ரிசல்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். எம்டியாக வச்சுருக்கேன். ஓகேவா? எம்டியாக வச்சுருக்கேன் பிகாஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த கோர்ஸ்லேயே லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும், இந்த வீடியோ. ஸோ இதில் உங்களுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து லிஸ்ட்டில் வந்து புதுசாக எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கேன். ரைட்டா? ஸோ இந்த இதை வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இப்படி வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்களை காட்டியிருக்கேன். ரைட்டா? ஸோ இது எம்டியாக இருந்தாலும் நம்ம கீழே போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து இன்சர்ட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு டிக்ஷனரியை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ரிசல்ட்
டிக்ஷனரி டிஐசி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு டிக்ஷனரியாக வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போது இதில் வந்து மேக் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ இருக்கும். ஸோ மேக் வந்து இந்த வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? ஸோ மேக் இந்த வேல்யூவு, அதுக்கப்புறமா ஒரு கமாவட்டு ஐபி. ஓகே இருங்க, ஐபி தான் இந்த வேல்யூ ரைட்டா? ஓகே, ஐபி இது, மேக் இது. ஓகேவா? ஸோ மேக் வந்து இந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ நான் போட்டுட்டு இப்போ நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போது இந்த டிக்ஷனரி வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும், வரிசையாக வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். பட் இப்போது இதை வந்து நம்ம வந்து இது உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக result.list டாட் இன்சர்ட் பண்ணலாம். பட் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம ஒரு வேல்யூவை கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிற ஆப்ஜெக்டை கொடுக்கணும். பட் இந்த வேல்யூங்கிறது எப்பவுமே ஜீரோலேயே இருந்துச்சுன்னா, ஜீரோலையே வந்து வேல்யூ ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது ரைட்டா? இது வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், வேல்யூலாம் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே 0 1 2 3 4ன்னு சொல்லிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பெண்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம இது உள்ள இந்த ஆப்ஜெக்டை போட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணும், இது வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து 0ல் இன்சர்ட் பண்ணோம், செகண்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு 1ல் இன்சர்ட் பண்ணோம், தேர்ட் டைம் வந்து செகண்டில் இன்சர்ட் பண்ணோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக நம்ம லாஸ்ட்டாக போயிட்டு இப்படி லாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணலாம். பிகாஸ் நான் ஏன்னு சொல்கிறேன், லாஸ்ட்டாக நம்ம ஏன் பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து லூப் பண்ண வேணாம் இப்போது. ஓகேவா? லாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணி முதல்ல ரிசல்ட்டை பார்ப்போம் எப்படி இருக்குது, அந்த லிஸ்ட்டு டோட்டலாக எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது நான் வந்து பைத்தான் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன், ரிசல்ட்டே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய கோடு, இது நம்மளோட புது கோடு. ஸோ இதுதான் நம்மளோட ரிசல்ட் இப்போது. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட ரிசல்ட் எப்படி, ஃபஸ்ட்டு ஐபி வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்கு, அதே மாதிரி மேக் வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்படி வந்து ஐபி மேக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக கரெக்டாக வந்திருக்கு ரைட்டா? நீங்கள் வந்து இதை தூக்கி நீங்கள் இங்கே போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வாட்டி பிரிண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு தான் நாங்கள் போடல. பார்த்தீங்கன்னா இத்தனை வாட்டி பிரிண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு வாட்டி கேப் விடாமல் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ எனக்கு இந்த மாதிரி தேவை கிடையாது. பட் இதில் ஒரு கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இருக்குது, இந்த வேல்யூ வந்த அப்புறம் 2வது இன்சர்ட் ஆகுது, இந்த வேல்யூ வந்த அப்புறம் 3வது இன்சர்ட் ஆகுது ரைட்டா, இந்த வேல்யூ வந்த அப்புறம் 4வது இன்சர்ட் ஆகுது. ஸோ இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பட் இது வந்து வெளிலே இருக்கணும் இப்போதைக்கு. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக நம்ம அந்த டிக்ஷனரி லிஸ்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இதை வந்து டிக்ஷனரி லிஸ்ட்டு. ஓகேவா? நம்ம ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே மேனுவலாக கொடுக்குறது எல்லாத்தையுமே நம்ம வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் அதெல்லாம் பார்த்துக்கலாம். பட் இப்போது நம்ம வந்து இதை டிக்ஷனரியாக மாற்றிட்டோம். இது அடுத்த வீடியோவில் இதை இன்னும் கொஞ்சம் ரீடபிலிட்டியாக நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது நம்மளோட இந்த டோட்டலாக வந்து இந்த லிஸ்ட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ் அப்படின்ட்டு ஒரு டிக்ஷனரியோட லிஸ்ட்டு மாதிரி நமக்கு டோட்டலாக ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நம்ம 2 ஃபங்க்ஷனாக பிரிச்சுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி நமக்கு வந்து டிக்ஷனரியை ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? 2வது ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிக்ஷனரி அந்த ஸ்கேன் பண்ண ரிசல்ட்டை வாங்கிட்டு அதை பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷனாக பண்ணும்போது நம்ம வந்து இந்த ஸ்கேன் பண்ணுற ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்போ வேணால் நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஈஸியாக யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு பேராமீட்டர் எடுத்துக்கும். இது என்ன பேராமீட்டர் எடுத்துக்கும் அப்படின்னா அந்த ரிசல்ட்டோட லிஸ்ட்டு. ஓகேவா? இந்த டிக்ஷனரி வந்து ரிட்டர்ன் வரும்ல, ஸோ இதை மட்டும் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம பேர் வந்து ரிசல்ட்ஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மேலே வச்ச மாதிரியே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹெட்டரை பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டரை பிரிண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸோ இது ஜஸ்ட்டு வந்து இந்த லைன் ஆஃப் கோடை மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா? செகண்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து இந்த ரிசல்ட்டை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணக்கூடாது, இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணோம் ரைட்டா? அப்போ தான் நம்ம வந்து அதை வந்து இங்கே வாங்கிக்க முடியும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக ரிட்டர்ன் அப்படின்னு பண்ணுறேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணிட்டு இதை எடுத்துடுறேன். இப்போ ரிட்டர்ன் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இங்கே நம்ம வேரியபிளை ஸ்டோர் ஆகிக்கலாம். பிகாஸ் இப்போ ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்கேனுங்கிற இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணும்போது இந்த ஸ்கேனுங்கிறது ஒரு வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணணும் ரைட்டா? அப்போது நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரைட்டா?
ஸோ என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்னா ரிசல்ட் டிக்ஷனரி டிஐசி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த ஒரு லைன் நமக்கு தேவையில்லை, பிகாஸ் இது இன்னொரு வாட்டி பிரிண்ட் பண்ணோம், அது நமக்கு தேவையே இல்லாதனால நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து என்ன பண்ணோம், இது உள்ளே வந்து result./dictionary கொடுக்கணுமா? ஸோ சிம்பிளாக பிரிண்ட் ரிசல்ட்ஸ். ஓகே, பிரிண்ட் ரிசல்ட்ஸ் இது உள்ளே வந்து இந்த result.dictionaryங்கிறத கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இது வந்து டிக்ஷனரி இந்த லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும், அதை நம்ம இங்கே வாங்கிக்கிட்டு இதுக்கு பாஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் ரிசல்ட் இல்லை, ஜஸ்ட் பிரிண்ட் இந்த ரிசல்ட் டிக்ஷனரி அப்படின்னு கொடுக்கலாம், ரிசல்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ இது என்ன பிரிண்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். பைத்தான் இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது, இந்த டிக்ஷனரி இந்த லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி வந்து எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது அப்படியே பிரிண்ட் ஆகிறதுனால இதை நான் வந்து இப்போது வந்து இது உள்ள நான் வந்து இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் வச்சு நான் யூஸ் பண்ணலாம். ரைட்டா? ஸோ சிம்பிளாக ஃபார் இப்போது ரிசல்ட்ஸ் அப்படின்னு இருக்கா, ஸோ ஃபார் ஈச் ரிசல்ட். ஓகே, தப்பாக வந்து ரிசல்ட் தப்பாக இருக்கேன்னு நினைக்கிறேன். ரிசல்ட் இன் ரிசல்ட் லிஸ்ட் ஏதாச்சும் ஒன்று பண்ணேன். அது என்ன பண்ண அப்படின்னா பிரிண்ட் உள்ளே வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், இப்போ இது உள்ளே வந்து நம்ம வந்து சும்மா வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ரிசல்ட் லிஸ்ட்டே கொடுத்து பார்ப்போம். ஓகேவா? இல்லை ரிசல்ட் லிஸ்ட் இல்லை, ரிசல்ட். ஓகேவா? ரிசல்ட்டை கொடுப்போம். ஸோ ரிசல்ட்டை கொடுப்போம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த கமாண்ட், இந்த பர்டிகுலர் கமாண்ட் வந்து என்ன பண்ணுது, ரிசல்ட்டில் வந்து ரிசல்ட் லிஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஒரு பெரிய லிஸ்ட் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து டிக்ஷனரி இருக்குது, 1 அப்புறம் 2 இப்படி இருக்குது. ஸோ இது இந்த ஃபார் லூப் வந்து என்ன பண்ணுது, அது உள்ளே வந்து ஃபுல்லாக லூப் பண்ணி ஒரு டிக்ஷனரியையும் பிரித்து அதை வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு டிக்ஷனரியும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த இந்த ரூப்பில் ஒரு டிக்ஷனரியும் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை சிம்பிளாக எடுக்கலாம். எப்படின்னா டிக்ஷனரியில் போயிட்டு இப்போ எனக்கு வந்து ஐபி ஃபஸ்ட்டு வேணும். ஸோ ஐபி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஸோ /t/t அதே மாதிரி சிம்பிளாக பண்ணலாம். மறுபடியும் ப்ளஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து ரிசல்ட்டில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு மேக் வேணும். ஸோ மேக்கு பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். மறுபடியும் பார்த்தீங்களா? ஸோ மேலே இருந்த இதே விஷயம் இங்கே இப்போ வந்துருச்சு. ஸோ பட் இப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளோட இந்த ஃபுல் கோடு நமக்கு இன்னும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும், ப்ளஸ் ரீயூசபிள். ஓகேவா? ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து ஸ்கேன் பண்ணோம். ஸோ இதை நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணோம். ஸோ இதையும் நம்ம வந்து எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போது நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் மாதிரி நமக்கு என்னென்னா டிக்ஷனரினா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ முக்கியமாக இந்த டிக்ஷனரிங்கிற எக்ஸ்ட்ரா இதை பண்ணதுக்கு ரீசனே டிக்ஷனரி அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக சின்னதாக ஒரு எரர் காட்டுது. அதாவது இங்கே ஒரு நேம் இருக்குது, இங்கே ஒரு நேம், ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஓகேவா? ஸோ அது நம்ம பெருசாக கண்டுக்க தேவையில்லை, அதனால் நமக்கு பெருசாக எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகேவா? பட் அதெல்லாம் விட்டுக்கலாம். பட் இப்போ நமக்கு வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் ரெடி. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஃப்யூச்சரில் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அதுவே ஸ்கேன் பண்ணி அதுவே நமக்கு வந்து ஒரு ரிசல்ட்டோட லிஸ்ட்டு கொடுக்கும், டிக்ஷனரி. ஸோ லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸை நம்ம கொடுக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து ஈஸியாக வந்து எப்போ வேணால் இந்த மாதிரி வந்து சிம்பிளாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுற மூலியமாக நம்ம டக்குன்னு பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு சிம்பிளாக நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்து ரீடபுளாகவும் இருக்கும், ரீயூசபுளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ரைட்டா? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹே காய்ஸ், இப்போது இந்த வீடியோவில் இப்போ வந்து நம்ம இந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட். ஸோ இது என்ன அசைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம தான் கொடுக்குறோம், நம்ம தான் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ரைட்டா? பட் நம்ம இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது போது எப்படி இருக்கணும் அப்படின்னா யூசர் வந்து அடிக்கிறாங்க, இப்போ பைத்தான் நெட்வொர்க் ஸ்கேனர் அப்படின்னு அடிக்கிறாங்க.
அடிச்சுட்டு அவங்க வந்து நெட்வொர்க் ஸ்கேனர் அப்படின்னு அடிக்கும்போது இதுக்கப்புறம் என்ன ஆகணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதாவது -ஆரோ இல்லை -, ரேஞ்ச் இப்படி கொடுத்து அவங்க வந்து அவங்களே வந்து ஒரு ரேஞ்ச் செட் பண்ணலாம். இப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஸ்கிரிப்டில் இன்பில்ட்டாக பண்ணக்கூடாது. ஓகேவா? இது வந்து நமக்கு ஓகே. பட் யூஸராக இருக்கும்போது ஒரு பர்சனாக இருக்கும்போது இது வந்து அவ்வளோ ஓகேவாக இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம்ல ஃபஸ்ட்டு டூல் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணோம், இம்போர்ட் ஆப்டர்ஸ் பண்ணோமா. ஸோ இதை வச்சு பண்ணோம். ஸோ இதை வச்சு நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து உள்ளே வந்து நீங்கள் என்ன ஃபங்க்ஷனாக கொடுத்துக்கலாம், என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களோட இஷ்டம் தான். ஸோ அதில் நான் வரவே இல்லை. பட் நீங்கள் எழுதின கோடை முடிச்சுட்டு இந்த கமெண்டை அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வரணும். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் எதாவது ட்ரை பண்ணலாம். இதே சப்போஸ் மாற்றி தப்பாக அடித்தாங்க அப்படின்னா வேறு ஏதாச்சும் காட்டுற மாதிரி எரர் காட்டுற மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அது உங்களோட விஷயம். ஓகேவா? பட் இப்போது நீங்கள் இதான் உங்களோட அசைன்மெண்ட். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்தால் தான் நீங்கள் வந்து போன டூல் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கற்றுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸும் சொல்லுவேன். பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வீடியோக்கு வாங்க. ஓகேவா? நீங்கள் கோட் பண்ணி பாருங்கள், நிறையா விஷயங்கள் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே ரிசல்ட் பக்காவாக வந்துருச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவாக, இல்லை எனக்கு ரிசல்ட்டே வரல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாலும் அடுத்த வீடியோக்கு வாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம போன வீடியோவில் கொடுத்த அந்த அசைன்மெண்ட்டோட ரிசல்ட்டை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் பார்ப்போம். ஸோ கலீல் நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து இம்போர்ட் அவுட் பேர்ஸ் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ இப்போது நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் டக்குன்னு பண்ணுறேன். ஸோ கெட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ இது உள்ள நம்ம என்ன பண்ணுவோம், பார்சர். ஸோ ஒரு வேரியபிளில் வைப்போம். ரைட்டா? இந்த கிளாஸை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு parse.option parse. ஸோ இப்போ இது வந்து ஒரு கிளாஸ். ரைட்டா? இந்த கிளாஸை நம்ம இப்படி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்படி பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பார்சரில் இப்போ நான் இந்த கிளாஸில் இப்போ நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதான் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். சிம்பிளாக ஆட் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்கலாம், -r அப்படின்னு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் -, ரேஞ்ச் அப்படின்னு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு. ஸோ என்ன நேமில் இது ரெஃபரன்ஸ் பண்ணும் அப்படின்னு கொடுக்கணும். ரைட்டா? ஸோ நான் வந்து ரேஞ்ச் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹெல்ப் கொடுக்கணும். ரைட்டா? ஸோ ஹெல்ப்பில் ஈக்குவல்ஸ் டு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா யூஸ் -, ரேஞ்ச் டு ஸ்கேன் யுவர் வைஃபை கிளைண்ட்ஸ். ஸோ இப்படி கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இது கொடுத்துட்டு இப்போ நான் கீழே வந்து இப்போது இதை நான் வந்து ஒரு பார்ஸ் ஆர்க் வச்சு நான் இது பண்ணுவேன். ரைட்டா? பார்ஸ் ஆர்க் வச்சு நான் பண்ணாதான் இந்த அங்கே இருக்கிற ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே பாஸ் ஆகி தெளிவாக ரைட்டாக வரும். ஓகேவா? ஸோ அது இப்போ பண்ணுறோம். பட் இது வந்து பார்த்தோம்னா வந்து இந்த parse.orgங்கிறது வந்து நமக்கு 2 விஷயங்களை கொடுக்கும். ஒன்று ஆப்ஷன்ஸ். ஸோ ரைட்டா? ஒன்று வந்து ஆப்ஷன்ஸை கொடுக்கும், ரெண்டாவது வந்து ஆர்கியூமெண்ட்ஸுங்கிறத கொடுக்கும். ஸோ இதை நம்ம ஒரு வேரியபிளில் நம்ம கெட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இது ப்ராசஸ் ஆர்க்குல்ல. ஸோ தப்பாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்ஸ் ஆர்க்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து 2 விஷயத்தை நம்ம கொடுக்கும். ஒன்று ஆப்ஷன்ஸ், இன்னொன்று ஆர்கியூமெண்ட்ஸ். பட் நம்ம இன்னொரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம் தெரியுமா? நம்ம ஆப்ஷன்ஸை மட்டும் எடுக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம முன்னாடி மாதிரி பண்ணியிருந்தா ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பண்ணியிருப்போம். பட் இப்போது நம்ம அப்படி பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக சிம்பிளாக இதை வந்து இப்படி பண்ணி 0 அப்படின்னு பண்ணிட்டோம்னா இப்போது இது வந்து ஆப்ஷன்ஸை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நம்ம 2 விஷயத்தை வாங்க வேணாம். ரைட்டா? ஒன்றே வாங்கிட்டு இதையே நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்போது இது வந்து ஆப்ஷன்ஸை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். யூசர் என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நம்மளோட ஸ்கிரிப்டை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நம்மளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக? இதுக்கப்புறமா நம்ம கீழே வந்து போயிட்டு இப்போது இந்த ஆப்ஷன்ஸை நம்ம வாங்கிக்கலாம். ரைட்டா? ஏதாச்சும் ஒரு வேரியபிளில் வாங்கிக்கலாம். ஸோ வேரியபிளில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னே கொடுத்துடலாம். ஈக்குவல்ஸ் டு வேரியபிள் கெட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்.
ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் டாட் அந்த ரேஞ்ச். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்க ரேஞ்சு. ஸோ இப்போ ஆப்ஷன் டாட் ரேஞ்சுன்னு கொடுத்தோன்னா யூசர் கொடுக்குற அந்த ரேஞ்சு நமக்கு கிடைக்கும். ரைட்டா. இப்போது நான் வந்து இது அப்படியே இருக்குது. ஓகேவா. 0.1.1/24 கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகி கரெக்டாக வருது. இதே நான் போயிட்டு செக் பண்ணுறதுக்கு மைனஸ் ஹெல்ப் அப்படின்னு கொடுக்குறேன். என்னோடய ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இப்போ என்னோடய ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேவா. இதே மாதிரி -r அப்படின்னு கொடுத்து 192.168.1.1/24. ஸோ இப்போ கரெக்டாக ஸ்கேன் ஆகுது. கரெக்டாக. இப்போ நான் இங்கே வந்து வைஃபைன்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக வந்து நம்ம நெட்ஒர்க்னு கொடுக்கலாம். பிகாஸ் அவங்க எதில் வேணால் ஸ்கேன் பண்ணலாம். வைஃபை மட்டும் இல்லை, எதில் வேணால் பண்ணலாம். ரைட்டா. ஓகே. ஸோ இப்போ இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இன்னொன்று பண்ணோம். இப்போ இதில் வந்து ஆப்ஷனை மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, தப்பாக கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து எரர் வருது. இந்த மாதிரி வருது. ரைட்டா. அப்படி இல்லை, சப்போஸ் வந்து யூசர் வந்து ஆப்ஷனே கொடுக்கல அப்படின்னா நமக்கு என்ன வருது, ஆப்ஷன் ரிக்வயர்ஸ் அன் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு வருது. இந்த மாதிரி எரர் வருது. ரைட்டா. ஸோ இப்போ சப்போஸ் வந்து இதை கிளியர் பண்ணுற முதல்ல கிளியர் பண்ணிட்டு சப்போஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னால் இப்படி வருது. ரைட்டா. ஸோ இப்போது இதை நம்ம வந்து ஒழுங்காக இதை சால்வ் பண்ணோம். ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், சிம்பிளாக ஒரு கமாண்ட். இப்போது இதை வந்து நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கீழே போயிட்டு இஃப் ஆப்ஷன்ஸ் டாட் ரேஞ்ச் நம்ம இப்படி பண்ணலாம். பட் இஃப் நாட் ஆப்ஷன்ஸ் டாட் ரேஞ்ச் தான் நமக்கு வேணும். ரைட்டா. ஸோ இஃப் நாட் ஆப்ஷன்ஸ் டாட் ரேஞ்ச் என்ன பண்ணு, பார்ஸ் டாட் எரர். ரைட்டா. எரரை வந்து டிஸ்பிளே பண்ணு. ஓகேவா. ப்ளீஸ் ஸ்பெசிஃபை அண்ட் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு எல்ஸ் வந்து ரிட்டர்ன். எல்ஸ் வந்து நீ வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் இப்படி கொடுத்துட்றோம். இப்போது இப்படி இருக்கிறனால இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் இங்கே வாங்கிக்கலாமா, அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் டாட் ரேஞ்ச் நம்ம பிரிண்ட் பண்ணலாமா. ஸோ பக்காவாக இருக்குமா. ஓகேவா. ஓகே. ஸோ இப்போது நம்ம அதே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் ஸ்பெசிஃபை அண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக வந்துடுச்சு. ஓகேவா. இப்போ யூசர் வந்து இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்பெசிஃபை ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா விஷயங்களை நம்ம வந்து நம்மளாலே பண்ண முடியுது. ரைட்டா. ஸோ இப்போ வந்து நம்மளோட இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸை கூட நீங்கள் வந்து பழைய ஃபியூச்சர் யூஸ்னு கூட நம்ம ஒரு ஃபைல் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மேக் சேஞ்சர்லேருந்து கூட நீங்கள் இந்த கெட் ஆர்குமெண்ட்ஸை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருந்திருக்கு. ஸோ ரெண்டையுமே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். ரைட்டா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ணி ஃபியூச்சர் யூஸுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது நம்ம ஸ்கிரிப்டும் இன்னும் வந்து மீனிங்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும், படிக்கிறதுக்கும் சிம்பிளாக இருக்கும். ஓகேவா. ஹே காய்ஸ், இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இந்த டோட்டல் ஸ்கிரிப்ட் வந்து பைத்தான் 3ல் ஒர்க் ஆகுமா அதான் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம முன்னாடி பண்ணுற மாதிரியே பண்ணலாம். ஸோ சிம்பிளாக வந்து எப்பவும் போல் இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுவோம். இதில் வந்து பைத்தான் 3க்கு நம்ம ரன் பண்ணோம்னா 3 அப்படின்னு போடுவோம். 2னா பிளாங்காக விடுவோம் இல்லையா. 3 பண்ணுறேன். இப்போ என்ட்ரு பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எரர் வருது. ஸோ என்ன வருது அப்படின்னா, நோ மாடியூல் நேம் அட் ஸ்கேப்பி அப்படின்னு வருது. ஸோ இப்போ வந்து எதில் எரர்னா, இந்த ஸ்கேப்பியில் தான் எரர் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஓகே தான், பட் இதில் தான் எரர் இருக்குது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, பைத்தான் 2.7ல் வந்து இப்போ நம்ம பைத்தான் 2 யூஸ் பண்ணோமா. ஸோ அது வந்து 2.7. ஓகேவா. பைத்தான் 2.7ல் வந்து இன்பில்ட்டாக வந்துடும் இந்த ஸ்கேப்பிங்கிறது. பட் 3ல் உங்களுக்கு வந்து இன்பில்ட்டாக வராது. ஓகேவா. இந்த மாடியூல் வந்து இன்பில்ட்டாக வராது. ஸோ இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் தான் மேனுவலாக அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போது இது வந்து எனக்கும் ஒரு சான்ஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நான் சொல்லிக் கொடுக்க முடியும். அதாவது எப்படி நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் எல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது வேறு யாராச்சும் ஒருத்தவங்க உருவாக்கின மாடியூலில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், அது உங்கள் சிஸ்டமில் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஸோ எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக ஒரு மாடியூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னா, பிப் இன்ஸ்டால் உங்களுக்கு என்ன மாடியூலுமோ அந்த நேம். ஸோ இந்த மாடியூலோட நேம் வந்து பைத்தான் 3 இப்படி இருக்கும். ஸோ ஸ்கேப்பி பைத்தான் 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடியூலோட நேம் இருக்கும்.
ஓகேவா. ஸோ நீங்கள் இன்ஸ்டாலேஷனுக்கு டாக்குமெண்டேஷனே பார்த்துக்கலாம், ஒரு மாடியூலோட நேமும் எக்ஸாக்டாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பிரபாப்ளம் இருக்குது. இந்த பிப்புங்கிற கமாண்டு பார்த்தீங்கன்னா பைத்தான் 2.7க்கு தான் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. நீங்கள் பைத்தான் 3க்கு இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம பைத்தான் 3 அப்படின்னு போடுறோமோ அதே மாதிரி நீங்களும் போடணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். ஓகேவா. இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து pip3 கமாண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இப்போது pip3ங்கிற இந்த கமாண்டே என் சிஸ்டமில் இல்லை. ஓகேவா. நான் ஜஸ்ட் வந்து பிப்னு போடுறேன். இந்த பிப்புங்கிற கமாண்ட் போட்டால் எனக்கு முதல்ல இருக்காமல் பார்ப்போம். ஸோ பிப்புங்கிற கமாண்ட் இருக்குது. இப்போ நான் pip3ன்னு போட்டேன்னா எனக்கு இல்லை. ஓகேவா. ஸோ இப்போது என்னென்னா இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கலி லினக்ஸ் மிஷின்ங்கிறதுனால என் கம்ப்யூட்டரில் pip3 இல்லை, பட் pip2 இருக்குது. பட் pip2 வச்சு என்னால் வந்து இதை வச்சு என்னால் வந்து பைத்தான் 2 செகண்ட் வெர்ஷனுக்கு தான் என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா pip3 எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிற பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்கேப்பிங்கிற மாடியூலை இன்ஸ்டால் பண்ணோம். ஓகேவா. இதை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். சிம்பிளாக நீங்கள் வந்து apt get install python 3 -pip இப்படி போட்டிங்கன்னா என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ உங்களுக்கு வந்து அந்த பேக்கேஜை ரீட் பண்ணி எஸ்ஆர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எஸ்ஆர் நோன்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 91 MB இருக்குது. ஓகேவா. ஸோ 91 MBங்கிறப்போ உங்களுக்கு உங்கள் நெட்டு ஸ்பீடு பொறுத்து டைம் எடுக்கும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து டோட்டலாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ரைட்டா. இப்போ நான் கிளியர் பண்ணுறேன், எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு இப்போது நம்ம மேலே ரன் பண்ண இந்த pip3 இன்ஸ்டால் ஸ்கேப்பி அப்படிங்கிறத நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்டால் ஆகும் பாருங்கள். அதுவே இன்ஸ்டால் ஆகும், நம்ம பெஸ்ட் பார்த்தா மட்டும் போதும். ஸோ இப்போது நமக்கு வந்து இந்த ஸ்கேப்பி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட்டு இப்போ நம்ம அந்த பைத்தான் 3 இதே கமாண்டை அப்படியே ரன் பண்ணுவோம். ஸோ இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன காட்டுது, ஸோ வேறு ஏதோ எனக்கு காட்டுது பிப் பேக்கேஜ் யூசர் டு ப்ரொவைட் ஸ்கேப்பி 3K. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து ஸ்கேப்பி 3K அப்படின்னு சொல்லி நேம் வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த pip3 வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து pip3 இன்ஸ்டால் ஸ்கேப்பி பைத்தான் 3 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வந்து இது வந்து இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆன அப்புறம் இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து எரர் வருது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேப்பி 3 வந்து வேர்ஷன் மாற்றிருக்காங்க, அதுக்கு நேமும் மாற்றிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதனால் நம்ம வேறு ஒரு சொல்யூஷனாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக apt get install python 3 -scapy அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகேவா. இப்போ என்கிட்ட இது ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால எனக்கு வந்து ஸ்கேப்பி 3 ஆல்ரெடி நியூவஸ்ட் வெர்ஷன் எக்ஸிட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு சிம்பிளாக பைத்தான் 3 நெட்வொர்க் ஸ்கேனர் -r இந்த கமாண்டை நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ரன் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ இது ரன் ஆகுது. அண்ட் உங்களுக்கு இப்போ வந்து பைத்தான் 3லேயும் உங்களோட ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ பைத்தான் 3லேயும் ஒர்க் ஆகும், நீங்கள் இனிமேல் யூஸ் பண்ணலாம். ஓகேவா. இப்போ இதில் வந்து இன்னும் ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா இப்போது இந்த இம்போர்ட் ஆப் பேர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இப்போது இது வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய மாடியூல். ஓகேவா. இந்த இம்போர்ட் ஆப் பேர்ஸுங்கிறது இந்த மாடியூல் வந்து பழசு. ஓகேவா. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு மாடியூல் வந்திருக்கு. இது வந்து டெவலப்பராக லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன மாடியூல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்க் பார்ஸ். ஓகேவா. ஸோ ஆர்க் பார்ஸ் இன் பைத்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் பார்ஸ் அப்படிங்கிற இதை தான் வந்து இது கிடையாது, ஆர்க் பார்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பைத்தானில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. பட் இப்போ நான் வந்து எதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணேன் அப்படின்னா இதுதான் வந்து நிறையா ப்ரோக்ராமர்ஸ் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதான் வந்து எனக்கும் ஈஸியாக பழக்கமானதுனால நான் இதை யூஸ் பண்ணேன். ஓகேவா. பட் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே வந்து இந்த மாடியூலில் வந்து ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு அப்டேட் அப்படின்னா இதில் வராது. இதில் வராமல் எந்த இதில் வரும் அப்படின்னா இந்த ஆர்க் பார்ஸ் அப்படிங்கிறதுலாம் வரும். ஓகேவா. பட் இதுக்கும் அதுக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாமே எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது அதை யூஸ் பண்ணியே உங்களுக்கு காட்டுறேன்.
சிம்பிளாக இப்போது ஆர்க் பார்ஸ் நீங்கள் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஆர்க் பார்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதில் வந்து ஆப்ஷன் பார்ஸுக்கு பதிலாக ஆர்கியூமெண்ட் பார்ஸ். ஓகேவா? ஸோ ஆர்கியூமெண்ட் பார்சர் அவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டெப் என்னென்னா ஆட் ஆப்ஷனுக்கு பதிலாக ஆட் ஆர்கியூமெண்ட். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஸ்கிரிப்டை போய்ட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா எப்பவும் போல் பழையபடி ஒர்க் ஆகும். ஸோ பெரிய சேஞ்சஸ்க்கு எதுவும் கிடையாது, ஜஸ்ட் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். பட் நீங்கள் வந்து பழைய மாடியூல் ஆப் பார்ஸுங்கிற அந்த மாடியூலும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாடியூலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து எரர் வருது. ஸோ என்ன எரர் அப்படின்னா கெட் ஆர்கியூமெண்ட்ஸும் நமக்கு எரர் வருது. ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து என்ன எரர் அப்படி இந்த எரர் ஏன் வருது அப்படின்னா இந்த ஆர்கியூமெண்ட் இந்த ஆர்க் பார்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு விஷயம் தான் ரிட்டர்ன் பண்ணோம். இந்த பார்சர் இருக்குல்ல, நம்ம இதில் வந்து 2 விஷயத்தை ரிட்டர்ன் 0 வந்து ஆப்ஷன்ஸு, இன்னொன்று வந்து ஆர்கியூமெண்ட்ஸ், ரைட்டா? பட் இப்போது இது வந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் ரிட்டர்னே பண்ணுது. ஓகேவா? ஸோ நம்ம இந்த 0ங்கிறது நம்ம போடவே வேணாம். போடாமல் நம்ம சிம்பிளாக ஆப்ஷன்ஸ்னே விட்டுடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன்ஸை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். பார்த்தீங்களா? ஸோ சிம்பிளாக இது இந்த ஆர்க் பார்ஸுங்கிறது வெறும் ஆப்ஷன்ஸை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இந்த 0ங்கிறது இதை போடவே வேணாம். போடாமல் ஆப்ஷன்ஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறதால நம்ம அதை மட்டுமே வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 அப்டேட் வச்சு இருந்தாலும் நமக்கு இந்த ஆர்க் பார்ஸ் அந்த ஆர்க் பார்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் பெருசாக கிடையாது, ஜஸ்ட் சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் 3லேயும் ஒர்க் ஆகும், நார்மலான பைத்தான்லேயும் ஒர்க் ஆகும். ஓகேவா?